நல்லது. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பு வணக்கங்கள். இன்றைய சிந்தனை குருக்கு எதற்கு காணிக்கை கொடுக்க வேண்டும்? குரு தட்சணை எதற்காக? ஓமம், தானம், தர்மம், அர்ச்சனை இதெல்லாம் நமக்கு பயனளிக்குமா? ரசமணி பயன்படுத்துவதால் ஏதேனும் நன்மை இருக்கிறதா? சித்தர்கள் நிறைய கூறியிருக்கிறார்களே, இது எல்லாம் வெறும் நம்பிக்கைதானா? இது நமது வாழ்வை மாற்றுமா? அப்படின்னு சிந்தனைகள் இருக்கு. குரு காணிக்கை, குருவிற்கு தட்சணை எதற்காக தர வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி. காணிக்கை அப்படின்னா அர்ப்பணித்தல்னு அர்த்தம். காணிக்கை கடவுளுக்கோ மிக உயர்ந்த மனிதர்களுக்கோ வழங்குவது. குரு அப்படின்னா உங்களுடைய இருளை நீக்குபவர், உங்களுடைய அறியாமையை போக்குபவர் அப்படின்னு அர்த்தம். அந்த காலத்தில் ஒரு குழந்தை 7 வயசு ஆன உடனே குருகுலத்தில் எடுத்துகிட்டு போய் விட்டுருவாங்க. அந்த குழந்தை 23 வயசுலேயோ 22 வயசுலேயோ அந்த குருகுலத்தை விட்டு வெளியில் வரும். அந்த குருகுலத்தில் அந்த குரு கல்வி, ஞானம் எல்லாவற்றையும் அவங்களுக்கு போதிப்பார். அதற்கு ஈடாக தங்கமோ வெள்ளியோ ஆபரணங்களோ பசுவோ கால்நடைகளோ குருக்கு தட்சணையாக அர்ப்பணிப்பாக கொடுக்கறது வழக்கம். குரு ஆனால் எதையும் கேட்க மாட்டார். கொடுக்கணுன்றது தர்மம், கொடுக்கணுன்றது தான் நியதி. அதனால் குரு காணிக்கைன்றது இப்படி இருந்தது பண்டைய காலத்தில். இப்போது குருக்களே ஃபீஸ்லாம் வச்சிடுறாங்க. குருன்னு சொல்லி அவங்களே ஃபீஸ் வச்சிடுறாங்க. அதை நம்ம கொடுத்துக்கிறோம், இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறோம். குருவோட உச்சபட்ச காணிக்கை அப்படின்றது என்னன்னா உங்களுடைய பணிவு தான். பணிவு அப்படின்னா நம்ம குரு வந்தால் எழுந்து நிற்கிறதோ, குருவே சரணம்ன்றதோ, கையெழுத்து கும்புறதோ, கையை ரெண்டும் எடுத்து கும்பிட்டு நீங்கள் ரொம்ப சூப்பர் அப்படின்னு புகழாரங்களை சுமத்துவதோ பணிவு கிடையாது. பணிவுன்றது உங்களுக்குள்ளே தள்ளி நீங்கள் யாருன்னு புரிஞ்சு வார்த்தைகளற்ற உலகத்துக்கு உங்களை செலுத்துவார். அப்போ ஒரு பணிவு வரும். அப்போ தான் நீங்கள் குருவோட காலிலே விழ முடியும். ஏன்னா நீங்கள் யாருன்னு நீங்கள் சுவைக்காத வரைக்கும் குரு யாருன்னே உங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம சாதாரணமாக வணக்கம் சொல்கிறதோ இல்லை பணிகிற மாதிரி செய்கிறதோ சும்மா ஃப்ரீ இல்லை அது, அதனால் அதை செய்கிறோம். சும்மா அப்படி செய்து வச்சுக்கிறோம், அது ஈஸி. ஆனால் உண்மையான பணிதல் என்பது மௌனத்தில் இருப்பது, மொத்தமாக மௌனம் ஆயிடுறது, அமைதியில் இருப்பது, ஒட்டுமொத்தமான அமைதியில் நம்ம இருக்கிறது, மனம் கடந்த நிலையில் இருப்பது தான் பணிவு. இந்த உலகத்தோடும் எல்லாவற்றோடும் இசைந்திருப்பது, முதல்ல உங்களோட இசைந்திருப்பது தான் பணிவு. எல்லா காரியங்களோடும் எல்லா காரியத்திலையும் எந்த தீர்ப்பும் இல்லாமல் அப்படியே அது கூட வாழ்கிறது. நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை பார்க்கும்பொழுதும் அதை பற்றியான தீர்ப்புகளை அள்ளி தெளிக்கிறோம். ஆனால் நீங்கள் அள்ளி தெளிக்கிற தீர்ப்பு எதுவுமே உண்மை கிடையாது. நீங்கள் உங்கள் அறிவுக்கு எது தெரியுமோ அதன் அடிப்படையில்
ஒவ்வொரு விஷயத்தை பற்றியுமான தீர்ப்பு எழுதி அதன் அடிப்படையில் செயல்புரிகிறோம்ல, இது எல்லாம் உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய நீங்கா துன்பங்களை உங்களுக்கு கொண்டு வந்துடும். இதில் இருக்கிற தெளிவெல்லாம், நுண்ணிய கல்வியெல்லாம் நீங்கள் குரு கிட்ட மட்டும்தான் கற்றுக்க முடியும். குரு இந்த பிரபஞ்சத்தை, இந்த இறைவனோட குணநலன்களை அப்படியே பிரதிபலிப்பார். இந்த வெட்ட வெளி எப்படி இருக்குமோ அதை வெட்ட முடியாது, அதை நினைக்க முடியாது, அதை எரிக்க முடியாது, அதை எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அது இருக்கும். அதுக்கிட்ட எதுவுமே இருக்காது, ஆனால் எல்லாமே இருக்கும். அது இருக்கும், ஆனால் இல்லை. இந்த பாயிண்ட்டை உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த மாதிரி இந்த வெட்ட வெளி எப்படி இருக்கோ அதோட பிரதிபலிப்பு தான் குரு. அவர் எல்லாத்துலேயும் இருப்பார், ஆனால் எதுலேயும் அவர் இருக்க மாட்டார். அவர் இந்த உலகத்தை அனுபவிப்பனாக மட்டும் இருப்பார், எதுலேயும் அவர் கலக்க மாட்டார். அந்த மாதிரி உயர்ந்த நோக்கோடு இருக்கிறவர் தான் குரு. குருக்கு நான் எதுக்கு காணிக்கை செலுத்தணும் அப்படின்னா, உச்சபட்ச காணிக்கையே உங்களுடைய பணிவு தான். உங்களுடைய உச்சம்தான் பணிவு. உங்களை பணிவுக்கு கொண்டு போகிறது தான் அவரோட வேலை. அந்த பணிவுக்கு கொண்டு போகிற வழியில் நீங்கள் எதையோ பிடிச்சி வச்சுருக்கிறீங்கல்ல, இப்போ நீங்கள் எதெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கிறீங்களோ அதெல்லாம் பிடுங்கிறது தான் குருவோட வேலையே. இப்போ உங்களோட இறுக்கமான பிடிப்பு என்னன்னா, இந்த உலக பொருள், நீங்கள் வச்சிட்ருக்க சம்பாத்தியம், நீங்கள் வச்சிட்ருக்க பொருள், அதன் அடிப்படையில் உங்கள் வாழ்வை வாழ்ந்துட முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, முதல்ல அதை பிடுங்குவார். அதை பிடுங்கிறதுக்கு தான் நீங்கள் குருக்கு காணிக்கை தரணும். உங்களுக்கு எதை பிடுங்கினா ரொம்ப வலிக்குமோ அதை அவர் பிடுங்கிடுவார். புரியுதுங்களா? குருவோட வாழ்வதோ இல்லை குருவோட இருப்பதோ, அவர் சொல் கேட்பதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் செய்ய முடியாதது தான் அவர் செய்ய சொல்லுவார். அதை செய்தால் தான் உங்கள் வாழ்வு சிறப்பாக ஆகும்னு அவருக்கு எல்லாமே தெரியும் உங்களை பற்றி. உங்களுடைய வாழ்வின் எதிர்காலங்களை கூட அவர் அறிந்திருப்பார். அவர் சொல்கிறத நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வு வேறு விதமாக மாறும். நம்ம அதையே சாதாரண விஷயங்களையும் நம்மளால் செய்ய முடியாது. அவர் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது. ஏன்னா அவர் உங்களோட இந்த உலக நடவடிக்கைகளான எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டார். உங்கள்கிட்ட இருந்து எதை பிடுங்கினா, எதை நீக்கினா உங்கள் வாழ்வு நலமடையுமோ அதை தான் அவர் சொல்லுவார். அது செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம எல்லாரும் குரு அப்படின்னு ஈஸியாக எல்லாரையும் ஒத்துக்க முடியாது. குரு கூட இருக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய சிரமமான விஷயம். மொத்தமாக உங்களை காலி பண்ணிவிடுவாங்க. மொத்தமாக நீங்கள் எதெல்லாம் பெருசுன்னு நினச்சிருந்தீங்களோ அதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து பிடுங்கப்படும். அவர் கூட இருந்தீங்கனாலே அது பிடுங்கப்பட்டுரும். நீங்கள் செய்யணும்லாம் அவசியம் இல்லை, அதுவாகவே உங்களை விட்டு கழண்டு ஓடும். நீங்கள் வச்சிட்ருக்க இந்த உலகப் பொருட்களின் அடிப்படையில் அது மேலே ஏறி நின்று இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிடலாம்னு நினைக்கிறீங்கல்ல, அவர் உங்களை அனாதையாக்கி நிற்க வைப்பார். அதனால் ஒரு குருக்கு சீடனாக மாறுறதோ இல்லை குருவை நெருங்கிறதோ நீங்கள் நினைக்கிற மாதிரி எளிதான காரியம் இல்லை. புரியுதுங்களா? சாதாரண விஷயமா நீங்கள் நினச்சிக்க முடியாது. அதை நீங்கள் இந்த யூடியூப்லேயோ இல்லை காசு வாங்கிட்டு உங்களுக்கு எதையோ சொல்லிக்கு தர குருவெல்லாம் குரு கிடையாது. குரு கூட வாழணும், குருக்கு பணிவிடை செய்யணும். இதெல்லாம் சொன்னாலே ஏதோ குரு இதெல்லாம் எதிர்பார்க்குறாரு, அப்படி இல்லை. உங்களை காலி பண்ணுறதுக்கு வேறு வழியே கிடையாது. உண்மையாக வழி நடத்துகிற குரு உங்ககிட்டேருந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டார். எந்த தேவையும் இல்லாதவர். இந்த இறைவனுக்கு எந்த தேவையும் யாருக்கிட்டேயும் இல்லை. அதே மாதிரி தான் இந்த குருவும் யாருக்கிட்டேயும் எந்த தேவையும் இல்லாதவர். அவருக்கு நீங்கள் ஏதாச்சும் காணிக்கை கொடுக்குறீங்க, ஏதோ பொருள் கொடுக்குறீங்க, பணம் கொடுக்குறீங்க, இல்லை கால்நடைகளை கொடுக்குறீங்க, ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னா அதனால் அவர் வாழ்க்கை நகரலை. அவர் வாழ்வு அவருடைய இறைவனிடத்தில் இருக்கிறது. உங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு தான் எதையாச்சும் உங்கள்கிட்டருந்து பிடுங்கி வாங்கணும்னு விரும்புவார். அவர் நினச்சா உங்ககிட்டருந்து எல்லாத்தையும் பிடுங்க முடியும். ஆனால் எப்படி ஒரு ஓட்டை உடைச்சி ஒரு கோழி குஞ்சு வெளியில் வர்றதுக்காக நம்ம எல்லோரும் வெயிட் பண்ணுறோமோ, அதை ஓட்டை உடைச்சி விட்டால் அது நோஞ்சானா மாறிடும். அதுபோல் உங்களுடைய குணநலன்களை மாற்றுறதுக்கும் உங்கள் மனநிலையை மாற்றுறதுக்கும் பொறுத்து இருப்பார். அவரை மாதிரி பொறுக்கிறவர் யாருமே இங்கே கிடையாது. பொறுக்கிறவர்னா பொறுத்து இருப்பவர், ரோட்டில் இருக்கிறத பொறுக்கிறவர் இல்லை. புரியுதுங்களா? உங்ககிட்ட இருக்கிறத பொறுக்கிறவர் இல்லை. உங்களுடைய மனநிலையை மாற்றுவதற்கும் உங்ககிட்ட பேசி நிதானித்து நீங்களே மாறுற வரைக்கும், நீங்களே உங்கள் கூட்டை விட்டு வெளியில் வர வரைக்கும் உங்களுக்காக காத்து கொண்டிருப்பவர் தான் குரு.
15,000 ஃபீஸ் வாங்கிட்டு எதையோ தீட்சை குடுக்குறேன்னு எதையோ நெத்தி அமுத்தி விட்டு, எதையோ உங்களுக்கு யோகா தியானத்த கத்துக் குடுத்து அனுப்புறவரு இல்ல குரு. குருவோட பயணம் என்பது உங்களுக்கு ஒரு குரு கிடைச்சிட்டாரு அப்படின்னாலே, நீங்க இந்த வாழ்வு உங்களுக்கு சுகமாயிடும். ஆனா, அவர் சொல்றதெல்லாம் உங்களால செய்ய முடியாது. அப்படியே கேட்கணும். அப்படியே பணியணும். அது உங்களால முடியாது. இருக்கிற கொஞ்சம் காச குடுத்துட்டு, குரு காணிக்கை குடுத்துட்டேன், அத குடுத்துட்டேன், இத பண்ணிட்டேன், மொத்தமா இழக்க ரெடியா இருந்தா தான், குருலாம் உங்களுக்கு வேலை செய்யும். அவர் கூட இருக்கிறது ஏதாச்சும் ஒரு நன்மை உங்க வாழ்க்கையில செய்ய முடியும். இந்து தர்மத்தின்படி யார் அனாதை அப்படின்னா, யாருக்கு குருவே இல்லையோ அவங்க தான் அனாதை அப்படின்னு போட்டிருக்கு. மனுஸ்மிருதின்னு ஒரு புக் இருக்கு. பேர் தப்பா கூட இருக்கலாம். அத பத்தி ஒரு பிரச்சனையும் இல்ல. அதுல நெறைய குறிப்புகள், யார் அனாதை, யார் அதிர்ஷ்டம் இல்லாதவங்க அப்படின்னு போட்டிருக்குன்னா, யார் குருவோட இல்லையோ அவங்க அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அதனால குரு காணிக்கை எதுக்கு குடுக்கணும் அப்படின்னா, இறைவனுக்கு பணியணும், குருவுக்கும் பணியணும். அல்லாஹ்வுக்கும் பணியுங்கள், தூதருக்கும் பணியுங்கள்னு குரான்ல இருக்கு. பணிவு தான் உச்சபட்ச காணிக்கை. உங்களுக்கு இப்ப பணிய தெரியாது. இப்ப நீங்க சொல்ற வணக்கமோ, இல்ல இப்ப சொல்ற நீங்க வந்தா எழுந்து நிக்கிறதோ, இல்ல குருவே சரணம்னு சொல்றதெல்லாம் பணியறது கிடையாது. அதெல்லாம் வாய் இருக்குது ஃப்ரீ. அதனால அப்படியே செய்வீங்க. புரியுதுங்க. இதெல்லாம் நான் என்னோட ஞானாசிரியர்கிட்ட கத்துக்கினது, என்னோட ஞானாசிரியர் என்ன வழி நடத்துனது, என்ன போட்டு 2 துண்டா வெட்டுனது. அதிலிருந்து நான் உங்களுக்கான குரு காணிக்கைன்னா என்னன்னு என்னோட அனுபவத்த தான் சொல்லின்னு இருக்கேன். புரியுதுங்களா? அதனால குருக்கு ஏதோ குடுக்கணும். நான் என்ன நினைப்பேன் என்னோட ஞான ஆசிரியருக்குன்னா, அவர் சாப்பிடுற சோறு கொஞ்சமாச்சும் எந்தா இருக்கணும்னு நினைப்பேன். அவர் நினைச்சா இந்த உலகத்தையே பொளந்து அவர் காலடியில எடுத்து வைக்க முடியும். புரியுதுங்களா? அவர் நம்மகிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டாரு. எதுவும் உங்களிடமிருந்து அவருக்கு தேவையும் இல்ல. அவரோட தேவையே நீங்க உங்களுக்குள்ள நிலை பெறது தான். உங்களுக்குள்ள தள்ளி விடுறது தான். உங்கள நீங்க சுவைக்கணுன்றது தான். உங்களோட உச்சகட்ட சுயத்துல நிலை பெற வைக்கிறது தான். இதுதான் அவரோட தேவையே. உங்களுக்குள்ள தள்ளி விடுறது. புரியுதுங்களா? அதனால இந்த குரு காணிக்கை அது, இது குருக்கு காசு தரணுமா, அது தரணுமான்னா, அது உங்களோட கடமை. முதல்ல உங்களோட நிலையில நீங்க எத அதிகமா நம்புறீங்களோ, எத அதிகமா விரும்புறீங்களோ, அதிலிருந்து கொஞ்சம் நீங்கள் தந்தாக வேண்டும் என்பது உங்கள் மீது விதிக்கப்பட்ட கடமை. புரியுதுங்களா? இப்ப இத நான் சொல்றதுனால, ஐயா ஏதோ நம்மகிட்ட காசு கேட்குறாரு. அப்படி இல்ல. நீங்க அப்படி கூட நெனச்சுக்கலாம். நீங்க நீங்க யார குருவா எடுத்துக்கிறீங்கலாம் எனக்கு தெரியாது. சொல்றேன் உங்களுக்கு. இங்க எதுவுமே ஃப்ரீ கிடையாது. இங்க எதுவுமே நீங்க ஃப்ரீயா வாங்கின்னு தான் நெனச்சுக்கலாம். ஆனா எல்லாத்துக்குமே இங்க கணக்கு வச்சிருக்கும் இந்த பிரபஞ்சம். நான் சொன்னேன்ல பிரபஞ்சம்னு ஒண்ணு இருக்குன்னு. இது எல்லாத்துக்குமே கணக்கு வச்சுக்கும். புரியுதுங்களா? நான் சேவை செய்றேன் அவ்வளோதான். நான் என்னுடைய வாழ்வும், வாழ்வாதாரமும் என் இறைவனிடத்தில் இருக்கிறது. அவ்வளோதானே தவிர, நான் மத்தவங்க கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கறதில்ல. எந்த தேவையும் எந்த மனிதரிடத்திலுமிருந்து எதிர்பார்க்கறதில்ல. ஆனா, உங்கள் வாழ்விற்கான வழிகாட்டிகளுக்கு நீங்க எதையோ செய்தாகணுன்றது தர்மம். அத நான் உங்களுக்கு சொல்லி ஆகணுன்றதும் என்னோட வேலை. புரியுதுங்களா? இப்ப நீங்க இத கேட்டு ஐயாக்கு ஏதோ பணம் தரணும் போல தெரியுது அப்படின்னு உங்க விருப்பம் அது. உங்க இஷ்டம். ஆனா இதெல்லாம் இப்படிதான் இருக்கு. டிசைன் ஆயிருக்கு. இப்படிதான் அத சொல்லி ஆகணும். புரியுதுங்களா? உங்களுடைய வாழ்வாதாரத்திலிருந்து கொஞ்சமாச்சும் நீங்க மத்தவங்களுக்காக உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடையது எதுவுமே உங்களுடையது கிடையாதுன்றத முதல்ல புரிஞ்சுக்கங்க. புரியுதுங்களா? குருவோட வழிகாட்டுதல்லாம் உங்களுக்கு கிடைச்சுச்சுன்னா, அது கொஞ்சம் செய்ய முடியாத மாதிரியும், இந்த உலகத்துக்கு ஏற்புடையது இல்லாத மாரி தான் இருக்கும். ஆனா, அத செய்தீங்கன்னா, இந்த வாழ்விலிருந்து நீங்க ஏதேதோ ஒண்ணு தேடின்னு இருக்கீங்கல்ல, அதுலருந்துலாம் விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஏதோ தியானம் செய்துக்கலாம். வீட்ல அப்படியே உட்காந்து கண்ண மூடி நம்ம இஷ்டத்துக்கு இருந்துக்கலாம். அதெல்லாம் பண்ணாலே ஏதோ ஞானம்னு ஒண்ணு கிடைச்சிரும்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடைக்காது. செயலும் கூட சேர்ந்து செய்ய வைப்பாங்க உங்கள. எதெல்லாம் உங்கள விட்டு அவிழ்க்கணுமோ, அது எல்லாத்தையும் உங்கள விட்டு அவிழ்த்துருவாங்க. அது உங்களுக்கு வலியா தான் இருக்கும். ஆனா, அந்த வலி உங்களுக்கு ஒரு சுகமான பாதைய காமிக்கும். அதனால குருன்றவரு சாதாரணமானவர் கிடையாது. நீங்க ஏதோ கிராண்டடா அவர எடுத்துக்கலாம் அப்படின்லாம் கிடையாது. அவரு உங்களுடைய வாழ்வின் மிகப்பெரிய வெளிச்சத்த உங்களுக்கு காண்பிக்கக்கூடியவர்.
அறியாமையை போக்கக்கூடியவர். நீங்க அறியாமைன்னா என்ன நினைச்சுன்னு இருக்கீங்கன்றதே உங்களுக்கு தெரியாது. நீங்க உங்களுடைய மனத உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதெல்லாம் தெரியுமோ, அதுல மட்டும் தான் உங்க மனம் இயங்கும். உங்களுக்கு தெரியாதது நெறைய இருக்கு. இப்போ உங்களுக்கு ஏதோ ஒண்ணு தெரியும். நீங்க ஒரு இன்ஜினியர்னா, இன்ஜினியர் தெரியும். ஆனா டாக்டர பத்தி உங்களுக்கு தெரியாது. ஆனா டாக்டர பத்தி தெரிஞ்சுக்கினீங்கன்னா, மனம் அதுல இயங்கும். புரியுதுங்களா? உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் உங்கள் மனதுல எந்த விதமான சாஃப்ட்வேர்ஸ இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ, சாஃப்ட்வேர் எப்படி கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்றோமோ, அதன்படி அதனோட ப்ரோகிராம் இயங்குதுல்ல, அந்த மாதிரி நீங்க எதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ, அதன் அடிப்படையில மட்டும் தான் உங்களோட இயக்கம் இருக்கும். ஆனா, அதன் அடிப்படையில நீங்க இயங்குனீங்க அப்படின்னா, அது எதுவுமே உண்மை கிடையாது. நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்கல்ல நெறைய விஷயம், அதன் அடிப்படையில இயங்குறீங்கல்ல, நீங்க பார்க்குறீங்க. இப்ப டெய்லி உங்களுக்கு ஒரு படம் காமிக்கப்படுது. நீங்க கண்ணால உங்களோட வாழ்க்கையோட சூழல பார்க்குறீங்க. உங்க வாழ்க்கைய வாழும்போது நீங்க நெறைய விஷயத்த பார்க்குறீங்க, கேட்குறீங்க. அதுக்கான எதிர் விளைவுகள செய்துட்டு இருக்கீங்கல்ல. நீங்க செய்ற எந்த எதிர் விளைவுமே உண்மை கிடையாது. நீங்க உண்மையான எதிர் விளைவே செய்யல. உங்களுக்கு இது புரியுதான்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்க உங்க வீட்ல இருக்கிறீங்க. வீட்ல இன்னைக்கு வாழ ஆரம்பிக்கிறீங்கன்னா, நெறைய படம் ஓடுதுல்ல உங்க கண்ணு முன்னாடி. எல்லாரும் பேசுறாங்க, நடந்துக்கிறாங்க. ஏதேதோ நடந்துட்டு இருக்குல்ல உங்க கண்ணு முன்னாடி. அதற்கான எதிர் விளைவுகள நீங்க செலுத்துறீங்கல்ல, அது எதுவுமே உண்மை கிடையாது. இது கொஞ்சம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்காது. ஆனா, நீங்க செய்ற எதிர் விளைவுகள் உங்கள் வாழ்வை மிகப்பெரிய துன்பத்துல ஆக்கிடும். இந்த தெளிவு இப்போ நான் சொல்றது உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு தெரியல. இந்த தெளிவு குருவால மட்டும் தான் குடுக்கவே முடியும். நீங்க எங்க போய் அத கத்துக்கலாம் முடியாது. இத கத்துக்கிறதும் கிடையாது. இது உங்கள பத்தியான அறிவு. அது குருகிட்ட இருந்து தான் கத்துக்க முடியும். அதுக்கு நீங்க குடுக்குற ஏதோ ஒரு காணிக்கை எதுக்கு குருவுக்கு காணிக்கை குடுக்கணும்னு ஒரு கேள்வி வேற இருக்கு இதுல. புரியுதுங்களா? கொடுத்தாக வேண்டும் என்பது உங்களுடைய கட்டாயம். புரியுதுங்களா? இதெல்லாம் இப்போ நீங்க கேட்குறீங்கல்ல, நெறைய நல்லத நம்ம பேசியிருக்கோம். நெறைய கிளாஸ்லாம் பேசியிருக்கோம்ல. நெறைய ஞான மக்கள் நெறைய விஷயங்கள சொல்லியிருக்காங்கல்ல. இது எதையுமே நம்மளால செய்ய முடியலன்றது தான் உண்மை. உங்களுக்கு எல்லா நல்லதுமே தெரியும். எல்லா நல்லதையும் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஞான மக்கள், புத்தரு, கிருஷ்ணரு, இன்னும் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருமே சொல்லிட்டாங்க. எல்லா வேதங்கள்லயும் எதெல்லாம் செய்யணும்னு போட்டிருக்கு. ஆனா, அத உங்களால செய்ய முடியலன்றது தான் உண்மை. செய்யணும். யார் யாருக்கு எவ்வளோ தர்மம் தரணும், யார் யாருக்கு உங்க பணத்தில பங்கு இருக்கு, இல்லன்னா என்ன நடக்கும் அப்படின்ற எல்லாமே வேதங்கள்ல தெளிவா போடப்பட்டிருக்கு. அப்படிலாம் வாழ்ந்தா உங்க வாழ்க்கை சிரமம் இல்லாம இருக்கும். இவ்வளோ உங்களுடைய அ ஊதியத்திலேருந்து இவ்வளோ பகுதி ஏழைகளுக்கும், வழிப்போக்கர்களுக்கும், அண்ட பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும், உங்களோட சொந்தக்காரங்களுக்கும், குருமக்களுக்கும், நன்மக்களுக்கும், நல்லடியார்களுக்கும் நீங்க செலவிடணும்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? எல்லாமே தெரியும். ஆனா, நம்பளால அதெல்லாம் செய்ய முடியாதுன்றது தான் உண்மை. இதில வேற நம்ம கடவுள பத்தி பேசின்னு, ஞானம் அடையணும் அப்படின்னு எதையோ ஒண்ண கேட்டுன்னு, ஞானம் அடையறதுக்கான வழிய தேடின்னு, ஏதோ கேட்டா கொஞ்ச நேரம் மனசு நல்லா இருக்குதுன்னு ஒரு போதை மாரி, எதையோ ஒண்ண செஞ்சுகிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? இப்போ ஒரு குருக்கு சாதாரணமா ஏதோ ரூ. 1000 சம்பாரிச்சா ரூ. 100 குடுங்க, இல்ல ரூ. 100 மற்ற மனிதர்களுக்கு செலவழிங்க அப்படின்னா, செலவழிக்க மாட்டாங்க. இதுவே கை, கால் உடைஞ்சிச்சு உடம்பு சரியில்ல அப்படின்னா, அந்த காசு எங்கேருந்து எப்படியாச்சும் புரட்டி எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டல்ல நம்ம குடுத்துறதுக்கு தயாரா இருப்போம். புரியுதுங்களா? நம்மளோட ரூ. 500 இப்ப இருக்குது. ரூ. 500க்கு நம்ப ஏதாச்சும் பயன்படுத்தி நம்ப அத அனுபவிக்கணும் அப்படின்னா, நம்ம மனம் அதுக்கு ரெடியா இருக்கும். ஆனா, மத்தவங்களுக்கு அத கொடுக்கணும் அப்படின்ற சூழல்ல நம்ம மனம் அவ்வளோ ஒண்ணும் தாராள தன்மையோடலாம் இருக்காது. இதுக்கெல்லாம் வர வைக்கிறவங்க தான் குரு. புரியுதுங்களா? நீங்க இந்த YouTubeல பார்க்குறவங்கலாம் குரு இல்ல. அவங்கலாம் உங்ககிட்ட ஃபீஸ் கேட்டா அவங்க குரு இல்ல. ஏன்னா, அவங்களுடைய வாழ்வாதாரமே இறைவன நம்பி இல்ல. நீங்க குடுத்தா வாங்கிப்பாங்க அவ்வளோதான். நீங்க பிச்சை போட்டா வாங்கிப்பாங்க. அவங்களுடைய வாழ்வு மொத்தம் இறைவன நம்பி தான் ஓட்டுவாங்க. அவன் பார்த்துப்பான்னு நம்புவாங்க. இது பேர் ஆன்மீக தைரியம். மனிதர்கள நம்புறவங்க குரு இல்ல. அவங்க குடுக்குற ஃபீஸ வச்சுன்னு ஏதோ ஹோட்டல்ல உங்களுக்கு எதையோ பேசி முடிச்சு அனுப்புறவங்க குரு இல்ல. புரியுதுங்களா? அதனால இந்த குரு காணிக்கை முடிஞ்சா குடுங்க. குடுக்கலனாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. இத கேள்வியா இருக்கிறதுனால இத நான் பேசின்னு இருக்கிறேன். இல்லன்னா இத கூட பேச மாட்டேன். என் ஞான ஆசிரியர் கூட சொல்லுவாரு. என் ஞான ஆசிரியர்கிட்ட நீங்க நினைத்து கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய பணக்காரங்கலாம் வருவாங்க. அவ்ளோ பெரிய பணக்காரங்கலாம் வருவாங்க. அவங்க கிட்டலாம் தர்மத்த பத்தி பேசுறதுக்கே எனக்கு சிரமமா இருக்குன்னு என்லாம் சொல்லியிருக்காரு. ஏன்னா சொன்னா இப்ப எல்லாரும் என்ன புரிஞ்சுப்பாங்க?
காசு கேட்குறாங்கன்னு புரிஞ்சுப்பாங்க. சரி காசு கேட்குறாங்கன்னு புரிஞ்சிங்கன்னா கூட, சரி காசு கேட்குறாங்கன்னு எதனா குடுக்கணுன்ற மனநிலை கூட அவங்களுக்கு வர்றதில்ல. புரியுதுங்களா? நீங்க மிகப்பெரிய பணக்காரங்கலாம் வருவாங்க. அவங்க நெனச்சா எவ்வளோ கோடி வேணாலும் தர முடியும். ஆனா, அது அந்த அளவுக்கு நான் என்னோட ஞான ஆசிரியர பார்த்துருக்கேன். எந்தவித தேவைக்காகவும் எந்த மனிதரிடத்திலும் எந்த குறைவும் இல்லாம ஞானத்த பகிர்ந்தளிப்பார். யார் போனாலும் ஒரே பார்வ தான். யார் போனாலும் ஒரே விஷயம் தான். யார் போனாலும் ஒரே சோறு தான். யார் போனாலும் ஒரே மாரி தான் எல்லாரையும் நடத்துவாரு. புரியுதுங்களா? அவங்க தான் உண்மையான குரு. பெரிய பணக்காரன் வந்துக்கிறாங்க. அவங்களுக்கு சேரும், நம்மளுக்கு பாயம்லாம் கிடையாது. எல்லாரும் ஒண்ணு தான். அவங்களுக்கு என்ன ஞான உபதேசமோ அதே தான் நம்மளுக்கு. புரியுதுங்களா? அவங்க கிட்டேருந்து எந்த பொருளையும் அபகரிக்கணும், எதையும் வாங்கணும், அவங்க கிட்டேருந்து இத பெறணுன்ற எந்த நோக்கமும் இல்லாதவர் தான் குரு. எந்நேரமும் இறை நினைப்பையும், இறைவனையும் தாங்கி சுமந்திருக்கிறவர் தான் குரு. அதனால இந்த கேள்வியே நம்பளே கேட்டுக்கணும். புரியுதுங்களா? உங்களுடைய மனநிலை இருக்குல்ல, உங்களோட மனதின் ஆளுகை உங்களால உங்க மனது மேல உங்களுக்கே ஆளுகை கிடையாது. அத மட்டும் நீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். உங்க மனத உங்களால சரி பண்ணிக்கவே முடியாது. நீங்க என்ன பண்ணாலும் அது வேறு விதமா ஓடும். நீங்க இப்படி யோசிச்சீங்கன்னா, அப்படி யோசிக்கும். அப்படி யோசிச்சீங்கன்னா, இப்படி யோசிக்கும். உங்களோட மன அமைதிய உங்ககிட்ட திருப்பி தரவர் தான் குரு. கண்டத பேசின்னு, உங்களுக்கு ஏதோ சிலைய குடுத்துக்கின்னு, இல்லன்னா எதனா மாலைய குடுத்துன்னு, அத போட்டுங்க, இத போட்டுங்க, நான் ஆசிரமம் கட்டுறேன். பிச்சை எடுக்கிற ஒரு குரு இல்ல. உங்களுக்கு பிச்சை போடுறவரு. உங்களுக்கான மன அமைதிய பிச்சை போடுறவரு. அவரோட வாழ்க்கைய ஓட்டுவதற்கு ஏதோ உங்களால முடிஞ்ச ரூ. 1 ரூ. 2 குடுத்தீங்கன்னா, அது பேர் காணிக்கை கூட கிடையாது. உங்களோட உண்மையான காணிக்கை, உங்களுடைய உச்சபட்ச பணிவு தான். பணிவு இருந்தா தான் நீங்க ஏதோ தேடின்னு இருக்கீங்களா, அது உங்ககிட்ட வரும். இறைவன் உங்களிடம் இருந்து எதிர்பார்ப்பது பணிவு தான். மனப்பணிவு. உடம்புல குனியறது, வாயில வார்த்தைகள தேன் தடவுன வார்த்தைகள பேசுறதெல்லாம் பொய். அதெல்லாம் உங்களால செய்ய முடியாது. அவர்கிட்ட ஏதாச்சும் ஒண்ணு சொன்னீங்கன்னா, அத செய்ய சொல்லுவாரு. ஏதாச்சு பண்ணுங்க அப்டின்னா, என்கிட்ட காசு இருந்தா பண்ணிடுவேன். அப்டிலாம் கிடையாது. உங்ககிட்ட காசுனா எல்லாமே இருக்கும். உங்களே நீங்க சோதிச்சு பாருங்க. இதெல்லாம் நான் என் ஞான ஆசிரியரிடமிருந்து நான் எப்படி இதிலருந்து மீண்டு வந்தேன்? நான் எப்படி குரு காணிக்கை நான் எப்படி செலுத்தினேன்? அப்டின்றத நான் எடுத்துக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ தான் உங்ககிட்ட பேசுறேன். நம்ம நல்லா நடிப்போம். நீங்க இப்போ நீங்க நல்லா நடிப்பீங்க அப்டின்றதே தெரிஞ்சுங்க அவ்வளோதான். புரியுதுங்களா? நம்ம நல்லாவே நடிப்போம். நான் அது மாரிலாம் பண்ணியிருக்கேன். அத உங்ககிட்ட சொல்றேன். அதுலேருந்து எப்படிலாம் நான் வெளிய வந்தேன், அதுக்கான வழிமுறைகள தான் நான் என்ன அனுபவத்தை பெற்றேனோ, அத தான் இப்போ உங்ககிட்ட பேசின்னு இருக்கேன். நம்ம அந்த அளவுக்கு புரியுதுங்களா? நம்ம அனுபவிப்பதற்கு நம்ம எவ்வளோ வேணாலும் செலவழிக்க ரெடியா இருப்போம். ஆனா மத்தவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்வோம் அப்படின்னா கிடையாது. நம்மட்ட எல்லாமே நெறைய தான் இருக்கு. நம்ம ஆனா அதெல்லாம் செய்யறதுக்கு மனதும் கிடையாது. ஆனா வாய திறந்தா பேசுறது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு பழமா இருக்கும். பழம் எவ்வளோ சுவையா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. அந்த மாதிரி வார்த்தைகள் பழமா இருக்கும். செய்வது செயல் அப்படின்னு வந்துச்சுன்னா, பழம்லாம் என்ன ஆகும்னு நம்மளுக்கே தெரியாது. ஏன்னா இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். அதனால சொல்றேன். புரியுதுங்களா? இந்த மாரி மனநிலையில தான் மனிதர்கள் எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கடவுளே தேவையில்லன்றது தான் உண்மை. இப்போ உங்க எல்லாருக்கும் கடவுள் தேவையா அப்படின்னு நீங்களே உங்கள கேட்டு பாருங்களேன். கடவுள், இறைவன், பிரபஞ்சம்னு போட்டிருக்கும்ல. கடவுள் என்பது உங்களுக்குள்ள கடந்து போனீங்கன்னா ஒண்ணு இருக்குல்ல, அது கடவுள். வெளியில ஒண்ணு பெருசா இருக்குல்ல, அது இறைவன். அந்த பெருசுக்குள்ள ஏதேதோ சுத்தின்னு இருக்குல்ல, அது பேர் பிரபஞ்சம். புரியுதுங்களா? உங்க எல்லாருக்குமே நீங்களே தேவையில்லன்றது தான் உண்மை. உங்களோட கண்ணெல்லாம் எதையோ ஒண்ணு மத்தவனோட பெருசாவோ, நீங்க எவ்வளோதான் தன்னிறைவு அடையணும்? எவ்வளோதான் இன்னும் உங்களுக்கு இந்த உலகப் பொருட்கள் வேணும்? எவ்வளோதான் இன்னும் சாப்பிடணும்? எவ்வளோதான் இன்னும் மனிதர்கள் வேணும்? எவ்வளோதான் இன்னும் அடிமைகள் வேணும்? எவ்வளோதான் உங்களுக்கு இன்னும் ட்ரெஸ் வேணும்? எவ்வளோதான் எல்லாம் வேணும்? எங்க நிக்கணும்? இந்த எவ்வளோதான் அப்படின்றது எப்ப முடியப்போது? எப்பதான் உங்களுக்கு நீங்க வேணும்? அப்படின்றத காமிக்கிறவர் தான் குரு. புரியுதுங்களா? எனக்கு காசே இல்ல, இதுவே இல்ல, அதுவே இல்ல. கை, கால் உடைஞ்சிச்சுன்னா காசு எங்கேருந்து எடுத்துன்னு வரீங்க? எப்படி வருது? தெரியுதுல்ல உங்களுக்கு. உடம்பு சரியில்லன்னா, எப்படியாச்சும் எங்கேருந்தோ காசு ஏதோ ஒரு காசு சேர்த்து வச்சிருக்கேன். அங்கேருந்து ஏதோ எப்படி எப்படியோ செலவழிக்கிறீங்கல்ல நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு. புரியுதுங்களா? அதனால முதல்ல உங்ககிட்ட இருந்து புடுங்க முடியறது எதுவோ, அத புடுங்குறவர் தான் குரு.
முதல்ல உங்ககிட்ட எது ரொம்ப பிடிப்பா இருக்கும்? பணம் தான் பிடிப்பா இருக்கும், பொருள் தான். அத முதல்ல புடுங்குறவர் தான் குரு. அது பேர் தான் முதல் காணிக்கை நீங்க தர வேண்டியது அதுதான். இது உங்கள வருத்தப்பட வைக்கலாம். இல்ல எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சுன்னலாம். அத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா, உண்மைய பேசும்பொழுது வருத்தங்கள் வரதான் செய்யும். அதுலருந்து நீங்க சரியாயிக்கணும். புரிஞ்சுக்கணும் உங்கள. உங்கள நீங்க புரிஞ்சுக்கணும். நான் இப்படிதான் இருக்கேன். நான் தப்பா தான் இருக்கேன்னு புரிஞ்சுங்க பரவால்ல. சொல்றது புரியுதுங்களா? நான் நெறைய பேர என்கிட்ட நெறைய ரொம்ப நாளா பேசின்லாம் இருப்பாங்க. ஒரு ஒரு 2 ஹவர்லாம் அப்பப்போ பேசுவாங்க. எனக்கு எல்லார பத்தியுமே தெரியும். புரியுதுங்களா? இவங்க எப்படி பேசுறாங்க? என்ன பேசுறாங்க? இவங்களோட வாழ்வு என்ன? எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க என்னதான் அப்படியே தேன் தடவி என் மேல தேனயே ஊத்தி என் வாயில தேன ஊத்தி விட்டா கூட எனக்கு தெரியும் அது உண்மை கிடையாதுன்னு. நான் திடீர்னு திடுக்குறா சிலரெல்லாம் பிடிச்சிருவேன். என்கிட்ட பேசினே இருப்பாங்க. நான் என்ன பண்றது? அப்படி இப்படிலாம் கேட்டுனே இருப்பாங்க. நான் சொல்லுவேன், இந்த மாரி நான் ஒரு தொழில் பண்ண போறேன். அத பண்ண போறேன். இத பண்ண அதோட பட்ஜெட் எவ்வளோன்னு கேட்பேன். 10,00,000 பட்ஜெட் அப்படின்னா, 1,00,000 தர்மம் குடுத்துருங்கன்னுவேன். அதோட அவங்க இவ்வளோ நாள் பேசுனது உண்மையா? பொய்யான்னு நான் காமிப்பேன் அவங்களுக்கு. புரியுதுங்களா? சும்மா கிடையாது. இப்போ நீங்க ஏதோ YouTubeலயோ ஏதோ பார்த்துட்டு கடந்து போற விஷயம் கிடையாது. உங்கள செதுக்குறதுன்றது உங்களையும் உங்களுக்கு காமிக்கிறது. நீங்க என்கிட்ட எதுனா கேட்குறீங்க, நான் இத பண்ண போறேன், அத பண்ண போறேன், இத செய்ய போறேன், அத செய்ய போறேன் அப்டின்னா, என்கிட்ட ஆலோசனை கேட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், எவ்வளோ பட்ஜெட், எவ்வளோ செலவாகும், என்ன பண்றீங்க, எவ்வளோ வீடு கட்ட போறீங்கன்னு கேட்டேன்னா, 50,00,000 நீங்கன்னா 5,00,000 தர்மம் குடுங்கன்னுவேன். இவ்வளோ நாள் பேசுனீங்கல்ல தேன் ஒழுக, அதுக்கான செயல செய்ய வைப்பேன். நீங்க எதெல்லாம் பேசுனீங்களோ, எதெல்லாம் சொல்றீங்களோ அதெல்லாம் கேட்டு கவனமா வச்சுன்னே இருப்பேன். புரியுதுங்க. இதெல்லாம் என்னோட ஞானாசிரியர் எனக்கு செய்யறது. சொல்றது புரியுதுங்களா? நான் செய்யல இத. அந்த பணத்தெல்லாம் வாங்கிட்டு போய் நான் வச்சுக்க மாட்டேன். யாருக்கு இது உரியவங்களோ அத எடுத்துன்னு போய் குடுத்துருவேன் நானு. புரியுதுங்களா? இங்க பணம்ன்றது ஈஸியா வர வச்சிட முடியும். புரியுதுங்களா? பணம் என்பது நீங்க வச்சிருக்க கிரைட்டீரியாலலாம் அடங்காது. யார் தன்னுள் இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு இங்க எல்லாமே ஃப்ரீ தான். புரியுதுங்களா? அதனால நீங்க பேசுறத உங்க ஈகோவ உங்களுக்கே காமிப்பேன். அந்த மாரி நெறைய பேருக்கு காமிச்சிருக்கேன். புரியுதுங்க. அது திரும்பி வந்தவங்க நெறைய பேர் இருக்காங்க. திரும்பி வராதவங்க நெறைய பேர் இருக்காங்க. நான் வந்து இப்ப இந்த கிளாஸ்லாம் எடுக்கிறதுனால ஏதோ எனக்கு பணம் வரும்ன்லாம் எடுக்கல. யாருன்னா ஒருத்தருக்கு நல்லது செய்ய முடியாதா? அப்படின்றதுனால தான் எடுக்கிறோம். நல்லதுன்னா உங்களையும் உங்களுக்கு புடிச்சு குடுக்குறது. உங்களையும் உங்க கையில புடிச்சு குடுக்குறது. வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதுங்களா? நீங்க ஏதோ ஒண்ணு பேசுறீங்கல்ல, அந்த மாரி நீங்க இல்லன்னு காமிப்பேன் நானு. நீங்க எதனா என்கிட்ட சொன்னீங்கன்னா, இந்த மாரி உங்களுக்கு செய்ய முடியாத விஷயங்கள் எல்லாம் சொல்லுவேன். செய்து காமிக்கணும். 10,00,000 பட்ஜெட்னா 1,00,000 பட்ஜெட் குடுங்கன்னா, "ஐய்யய்யோ! அவ்வளோ குடுக்க முடியலையே! என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையே" அப்படின்லாம் சொல்றவங்கலாம் இருக்காங்க. செதற அடிச்சு நெறைய பேரோட ஈகோலலாம் கைய வச்சு ஒரு 2 துண்டா ஆக்கியிருக்கேன் அவங்கள. அதனால பேசுறது, செய்யறது 2மே ஒண்ணா ஆக்குறவங்க தான் குரு. நீங்க எத வேணாலும் பேசிடலாம் அவங்ககிட்ட. செய்ய சொல்லிடுவாங்க. அந்த மாரி நான் நெறைய பேசியிருக்கேன், நெறைய செஞ்சிருக்கேன், நெறைய வாக்குகளும் வச்சிருக்கேன் செய்யறதுக்காக. எத பேசினாலும் செய்ய சொல்லிடுவாங்க. புரியுதுங்களா? அதனால சாதாரண விஷயம் கிடையாது. குருவோட பயணிக்கிறது, குரு காணிக்கைன்றது, குருக்கு காசு குடுக்கணுமான்றது. நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு தெரிஞ்சவங்களோ, தெரியாதவங்களோ அப்படிலாம் கிடையாது. கடவுள பத்தி பேசினாலே என்கிட்ட இருக்கிற ரூ. 100, ரூ. 200, ரூ. 500 எதையோ ஒண்ணு குடுத்துருவேன் நானு. அவங்க நல்ல குருவா, அப்படியே சூப்பரான ஆளா, எந்த மதத்துல இருக்கிறவங்கலாம் பார்க்க மாட்டேன். கடவுள நம்புங்க அப்படின்னு என்கிட்ட யாருனா வந்து சொன்னாங்கன்னா, அந்த வார்த்தைக்காகவே அவங்களுக்கு காசு தருவேன் நானு. கடவுள நம்புங்கன்னு என்கிட்ட வந்து யாருனா ஒருத்தர் சொன்னாங்கன்னா அந்த வார்த்தை அவங்க சொல்றாங்கல்ல, அவங்க கடவுள பத்தி கடவுள்ல நிலைத்து இருக்கட்டும், அவங்க உயர்ந்த மனிதரா இருக்கட்டும், இல்ல தாழ்ந்த மனிதர் எதுவுமே தெரியாதவன் பொய் கூட பேசட்டும். ஆனா, அவனுக்கு நான் ஏதாச்சும் குடுக்கணும்னு உடனே என்னோட மனம் வந்து இளகிடும். கடவுள நம்புங்கன்னு என்கிட்ட சொல்றாங்களே அப்படின்னு. ஏதோ ஒண்ணு அதையாச்சும் நம்மளுக்கு வந்து தெரிவிக்கிறாங்களே அப்படின்னு. கடவுள பத்தி ஏதோ ஒண்ணு பேசுறாங்களேன்னு. புரியுதுங்களா? அவங்க கடவுள பத்தி தெரிஞ்சிருக்கலாம், அவங்களுக்கு எதுவுமே தெரியாதவங்களா இருக்கலாம். அத பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. எந்த மதத்துல இருந்தாச்சும் நான் எல்லாரையும் கடவுள பத்தி பேசுறவங்களுக்கு அவங்க யாரா வேணாலும் இருக்கலாம். என்னால முடிஞ்சத நான் அவங்களுக்கு குடுப்பேன். அது என்கிட்ட என்ன இருக்கோ அத குடுத்துட்டு வந்துருவேன். அதனால ஏன்னா அந்த விஷயத்த உங்களுக்கு உங்ககிட்ட எடுத்துன்னு வந்து சேர்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, ஏதோ ஒண்ணு கடவுள் நம்புப்பான்னு ஏதாவது ஒரு உபதேசம் உங்களுக்கு வழங்கப்படுதுல்ல. அதனால இதெல்லாம் என்னோட ஞான ஆசிரியர் என்ன பண்ணது, நான் பட்ட அனுபவங்கள தான் உங்களுக்கு சொல்றேன். அதனால இதெல்லாம்
குரு காணிக்கை ஏன் எதுக்கு கொடுக்கணும், நீங்கள் எதுக்கு சாப்பிட்ணும், எதுக்கு உயிரோடு வாழணும்? இந்த வாழ்க்கையில் நீங்கள் வச்சுருக்க எல்லா கட்டமைப்புகளும் ஒரு விதமான மாய பிம்பம் தான். அதில் எந்த உண்மையும் கிடையாது. நீங்கள் வச்சுருக்க எல்லா கட்டமைப்புகளும் உங்களை எதெல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களோ எதுவுமே உங்களை காப்பாற்றாது. எல்லாமே ஒரு நினைப்பு, எல்லாமே ஒரு டில்யூஷன். புரியுதுங்க? அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியல. நீங்கள் டெய்லி பார்த்து இங்கே பார்க்குற படம் இருக்குல்ல, உங்கள் வாழ்க்கையை குறித்த படம், அதுவே உண்மை கிடையாது. அது உண்மை கிடையாதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன்ல, அது ஏன் உண்மை கிடையாதுன்னு நீங்கள் அந்த குருக்கிட்ட இருந்து தான் கற்றுக்க முடியும். அவருக்கு பணிவிடை செய்து தான் கற்றுக்க முடியும். புரியுதுங்களா? அட்லீஸ்ட் ஏதோ அவர் சாப்பிட்ற சோத்துல ஏதோ ஒன்று கொஞ்சம் நம்மளோட பங்கு இருக்கணும்னு விருப்பமாச்சு படணும். புரியுதுங்களா? அவங்க உங்ககிட்ட எந்த விருப்பமும் நீங்கள் ஒன்றுமே தரலைனாலும் உங்களுக்கு என்ன கொடுக்கப்படணுமோ அதை அவர்கள் உங்களுக்கு தந்து அனுப்புவார்கள். அதில் அவங்க எந்த குறைவும் வச்சுக்க மாட்டாங்க. உங்களை யார் இவங்க டெய்லி வராங்க எதுவுமே அப்படின்னு எந்த வித நோக்கமோ உங்களை பற்றியான எந்த கருத்துமே அவங்களுக்கு இருக்காது. அவங்க எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக அன்பு செலுத்துகிறவங்க. எல்லாமே ஒன்று தான் அவங்களுக்கு. எல்லாரும் ஒன்று தான். எதன் மீதும் அவர்கள் அதிகப்படியான பார்வையோ இல்லை குறைவான பார்வையோ வைக்க மாட்டாங்க. வந்தவங்களுக்கு கொடுத்து அனுப்புறது தான் அவங்களோட நோக்கம். உங்களோட மனதை சீர் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. அதுக்கு நீங்கள் எதாவது கொடுத்தா வாங்கிப்பாங்க. கொடுக்கலனால உங்கள் மேலே எந்த குறையும் இருக்காது. ஒரே அன்போடு தான் அவங்களோட பேச்சு இருக்கும். இந்த மாதிரிலாம் நீங்கள் யாரைனா பார்க்க முடியுமான்னு பாருங்கள். குரு இல்லாதவர்கள் தான் அனாதைகள், அதிர்ஷ்டம் இழந்தவர்கள். கொடுத்து வச்சவங்கலாம் சொல்கிறாங்கல்ல, கொடுத்து வைத்தவர்கள். நீங்கள் எதையாச்சும் யாருக்குன்னா கொடுத்து வைக்கணும். அப்போ தான் நீங்கள் கொடுத்து வைத்தவராக மாற முடியும். சாதாரணமாக உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்காச்சும் ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் செலவு செய்ய ஆரம்பிங்க. ஆட்டோக்காரங்களுக்கு, பால் போடுறவங்களுக்கு, பேப்பர் போடுறவங்களுக்கு, மளிகை சாமான் எடுத்து வீட்டில் இறக்குறவங்களுக்கு, ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் வரவங்களுக்கு ஏதோ ஒன்று 20, 30, 50 ஏதோ ஒன்று கொடுக்க முதல்ல ஆரம்பிங்க. புரியுது? உங்கள் மனம் இருக்குல்ல, அது மிகப்பெரிய டேஞ்சரஸ் ஃபெலோ. புரியுதுங்களா? அது எப்படின்னா எதையோ வச்சு வாழ்ந்துடலான்னு மூட்டை கட்டி வச்சுன்னு இருக்கும். ஆனால் அந்த மூட்டை தான் உங்களை பொளந்து 2 துண்டாக மாற்ற போகுதுன்னு தெரியாது உங்களுக்கு. நீங்கள் உயிரோடு இருக்கணும். உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ தான் இந்த உலகம் உங்களுக்காக படைக்கப்படும். இல்லைன்னா எதுவுமே பயன்படாது. நினைப்பிலேயே வாழ்ந்துட்டு நினைப்பிலேயே எல்லாம் இருக்குதுன்னு நினச்சிட்டு படுத்த படுக்கை ஆகிட்டோன்னு வச்சுங்களேன், நீங்கள் சம்பாதிச்சதெல்லாம் வேற ஒருத்தர் சாப்பிடுவாங்க. வேற ஒருத்தர் அதை அனாவசியமாக செலவு பண்ணுவாங்க. நீங்கள் கொடுத்து வச்சவராக தயவுசெய்து மாறுங்க. கொடுத்து வைத்தவர் என்பது கொடுத்து வையுங்கள். அது திருப்பி வருதோ வரலையோ, திருப்பி வருமா வராதோ, நீங்கள் நிறைய மற்றவங்களுக்கு உதவி செய்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பணம் வரும். அந்த நோக்கம்லாம் கிடையாது. கொடுத்து வையுங்கள், அவ்வளோதான். எந்த செயலை பற்றி எந்த கருத்து நோக்கம் இல்லாமல் அப்படியே அதை ஒத்துன்னு போயினே இருங்க. அது மேலே கருத்து எழுதினே இது தப்பு ரைட்டு அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு இங்கே எந்த வித விடயமும் கிடையாது. எதுவுமே இங்கே கிடையாது. நீங்கள் எதை பற்றியும் பேசுகிறதுக்கு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இதெல்லாம் நீங்கள் குருக்கிட்ட போனீங்கன்னா கற்றுக்கலாம். புரியுதுங்களா? நீங்கள் போகிறது இல்லை இந்த யூடியூப்பில் சொல்லப்படுறது எல்லாமே கடவுளை யாரும் காமிக்கவே முடியாது. கடவுளை பற்றி பேசினாலே தப்பு தான். உங்களை பற்றி பேசலாம். ஏன்னா கடவுளுன்றது நீங்கள் தனியாக கண்டறிய வேண்டிய விஷயம். அதுக்கு உள்ளே தள்ளுறதுக்கான பேச்சுகள் வேணால் பேசலாமே தவிர கடவுளெல்லாம் காமிக்க முடியாது. கடவுள் உங்களுக்குள்ளே இருக்கிறது கடவுள். கடந்து உள்ளே போனால் நீங்கள் தான் கடவுள் என்பதை அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் இறைவன் அல்ல, கடவுள். உள்ளே போனீங்கன்னா கடவுள். நீங்கள் ஓ மை காட் அப்படின்லாம் சொல்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னா கடவுளே அப்படின்னா கடந்து உள்ளே போகாததுனால தான் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. கடந்து உள்ளே இருந்து எல்லா வேலையும் செய்து பாருங்கள். புரியுதுங்களா? அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுங்க. இயன்றதை மற்றவங்களுக்கு பகிர்ந்தளிங்க. உங்கள் கை கொடுக்குற இடத்துல உங்களை வச்சு உட்கார வைக்கிறவர் தான் குரு. புரியுதுங்களா? உங்களை கொடுக்குற இடத்துல இருக்க வைப்பார். வாங்குகிற இடத்துல வச்சுக்க மாட்டார். உங்களை கொடுக்குற இடத்துல உயர்த்துவார். உங்கள் கை கொடுத்துனே இருக்கணுன்றதுல உங்களை ரொம்ப மையப்படுத்துவார். வாங்கிறது நம்மளோட வேலை இல்லை, கொடுக்கறது தான் நம்மளோட வேலை. நம்ம எதையாச்சும் ஒன்று கொடுத்துட்டே தான் இருக்கணும். எதுவுமே இல்லையா நல்ல பேச்சு பேச ஆரம்பிங்க. இருக்குதா ஏதோ ஒன்று கொடுங்க.
புரியுதுங்களா? அதனால இந்த குரு காணிக்கை, குரு தட்சணைலாம் நீங்க இப்ப தர்றதெல்லாம் ஒரு பெரிய குரு காணிக்கையோ, குரு தட்சணையோலாம் கிடையாது. நீங்க உங்களுக்குள்ள நிலை பெறும்பொழுது தான் ஒரு குருவா இருக்கிறதுக்கு குருவா இருந்திருக்கிறாருன்றதுக்கான உச்சபட்ச தர்மத்தையே அப்பதான் அடைவாரு அவரு. புரியுதுங்களா? குருவோட தர்மமே உங்களுக்குள்ள தள்ளி விட்டு, உங்கள சுவைக்க வைக்கிறது தான். அது இறுதி கட்ட நிலை. ஆனா, இப்போ உங்களோட பிடிப்பு என்னவா இருக்குது? உலகத்துல தானே இருக்குது. இந்த உலகத்த கொஞ்சமா உங்ககிட்டருந்து புடுங்கி பார்த்து, உலகம் இதெல்லாம் அவ்வளோ ஒண்ணும் ஈஸியானது தான்ப்பா. நீ புடிச்சுன்னு இருந்தெல்லாம் ஒண்ணும் நீ புடிச்சுன்னு இருக்கிறத விட்டா கூட இந்த உலகம் வந்து உனக்கு ஈஸியா தான் கிடைக்கும். நீ பணத்தோட அருமைலாம் இங்க ஒண்ணும் கிடையாது. சாதாரணமா வாழு. நீ எப்ப வேணாலும் மண்டைய போட்டுருவ. மண்டைய போட்டுருவ. எப்ப வேணாலும் மண்டைய போட்டுருவன்றது உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எப்ப வேணாலும் செத்துருவோம்ன்னு. ஆனா, அந்த ரியலைசேஷன் இல்லல்ல. நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எப்ப வேணாலும் இங்கேருந்து காலி ஆயிடுவோம்ன்னு. ஆனா, ரியலைசேஷன் கிடையவே கிடையாது. ஏன் ரியலைசேஷன் கிடையாது அப்டின்னா, நம்மள தெரியாது. அதாவது மரணம் என்பதே மரணம் கிடையாது. நீங்க இந்த உடம்பு இங்க டிஸப்பியர் ஆவறது மட்டும் தான். நீங்க டிஸப்பியர் ஆவவே முடியாது. புரியுதுங்க. நீங்க மரணிக்கும் பொழுது, நீங்க மரணிக்கவே இல்லன்றது தான் உண்ம. நீங்க செத்து போல. ஆனா, இங்க இருக்க முடியாது. உங்க உடம்பு இங்க இருக்காது அவ்வளோதான். நீங்க இங்க இருப்பீங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் கொஞ்சம் சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது சிரமம் தான். இருந்தாலும் அட்லீஸ்ட் காதுலயாச்சும் கேளுங்க அவ்வளோதான். வேற என்ன பண்ண முடியும்? காதுலயாச்சும் கேட்க தான் முடியும். அதனால இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்களே உங்கள கவனிங்க. கவனிச்சு பாருங்க. நம்ம எவ்வளோ நடிக்கிறோம்? நம்ம எவ்வளோ பேசுறோம்? பேசுறதுக்கும், செய்யறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்குது. புரியுதுங்களா? நீங்க உங்க அம்மா, அப்பா கிட்ட பேசுறதுக்கும், அவங்களுக்கு செய்யறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்குது. உங்க குழந்தைங்க கிட்ட பேசுறதுக்கும், செய்யறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் நான் என்கிட்ட இருந்து கண்டுபிடிச்சத தான் உங்ககிட்ட இருந்து பேசின்ட்டு இருக்கேன். புரியுதுங்களா? இதெல்லாம் உங்களுக்கு காண்பிக்கணும்ல நானு. இப்போ இப்படி பேசினா தான் உங்களுக்கு புரியும். ஆமா நான் நடிகிறேன்னு ஒத்துங்களேன். இப்படி பேசினா தான் உங்களுக்கு புரியும். புரியுதுங்களா? அதனால உங்களுக்கு நல்வழிப்படுத்துறவங்களுக்கு, நல்வழி காண்பிக்கிறவங்களுக்கு, நல்ல வார்த்தை பேசுறவங்களுக்கு, நீங்க எதையோ ஒண்ண கொடுத்து தான் ஆகணுன்றது தான் தர்மம். நீங்க கொடுக்காமலும் இருக்கலாம். அது உங்களோட விருப்பம். இது சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அதனால ஐயா காசு கேட்குறாருன்னா, அதெல்லாம் என்னோட வேலை கிடையாது. இந்த கேள்விக்கு பதில் சொல்லின்னு இருக்கிறேன். ஐயா டாக்டிக்ஸா பேசுறாரு. அதெல்லாம் உங்க இஷ்டம். உங்களோட மனம் எப்படி வேணாலும் உங்கள இழுத்துன்னு போகும். நீங்க அதுக்கு பதில் சொல்லி, ஏதோ அ நல்லது கெட்டத பத்தி பேசின்னு, உங்க இஷ்டம் அதெல்லாம். நான் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. நான் என்ன என்னோட ஞானாசிரியர்கிட்ட இருந்து பெற்றேனோ, என்ன அனுபவங்களை நான் வாங்கினேனோ, என்னுடைய மனம் எதையெல்லாம் பேசியதோ, நான் எப்படி என் கை ஒடுங்குச்சோ, எப்படி என் கை கொடுக்க போச்சோ, இதெல்லாம் என்னுடைய அனுபவமா நான் உங்ககிட்ட சொல்லின்னு இருக்கேன். அதனால கொஞ்சமாச்சு ரியலைஸ் ஆவுங்க. மனிதர்களுக்கு உதவுறதுக்கு தான் நம்ப இருக்கிறோம். உங்ககிட்ட நெறைய இருந்துச்சுன்னா, அது உங்களது இல்ல. உங்களோட தேவைக்கு போக மற்றவர்களுடையதுன்னு குரு சொல்லுவாரு. ஆனா, அத உங்களால செய்ய முடியுமா? செய்ய முடியாது. கேட்க முடியும். யாருக்குன்னா சொல்ல முடியும். புரியுதுங்களா? நம்மகிட்ட இருந்துச்சு நெறைய இருக்குன்னா, அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு மத்தவனோட நன்மைக்கு செலவழிக்கணும்ல. நம்மகிட்ட 1,00,000 சம்பளம், நம்மளுக்கு 50,000 தான் செலவு இருக்குது. மிச்சம் 50,000 இருக்குன்னா, அட்லீஸ்ட் அதுலயாச்சும் ஒரு 20% 10% எதையாச்சும் ஒண்ணு மத்தவங்களோட நன்மைக்காக செலவு செய்யணும். தர்மம்லாம் எனக்கு என் ஞானாசிரியர் என்ன கத்துக் குடுத்துருக்காருன்னா, நான் யாருக்குன்னா எதனா உதவி செய்யணும்னு நெனச்சேன்னா, நான் செய்யக்கூடாதாம். அவரு என்கிட்ட சொன்னத சொல்றேன். நான் செய்யக்கூடாதாம். அவருகிட்ட எடுத்துன்னு போய் குடுத்துடணுமா? ஏன்னா, நீங்க செய்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈகோ வந்துருமே. இப்போ நீங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிறீங்க, இல்ல ஏதோ ஒரு வீட்ல இருக்கிறீங்க. பக்கத்து வீட்ல ஏழையா இருக்கிறாங்கன்னா, நீங்க போய் அவங்ககிட்ட இந்தாங்கம்மா ஒரு 2,000 வச்சுக்கங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? "நீ குடுத்து வாழ்ற அளவுக்கு தான் நான் இருக்கிறேனா, போய் எடுத்துன்னு போ காச" அப்படின்னு சொல்லுவாங்க. தர்மம் சாதாரணமான மனிதர்களால கொடுக்க முடியாது. நீங்க தெரிஞ்சவங்களுக்கு குடுத்துட்டீங்கன்னா, அவங்க வரும்போதும், போம்போதும் நீங்க அவங்க குட் மார்னிங் சொல்லணும், குட் ஆஃப்டர்நூன் சொல்லணும், எழுந்து நிக்கணும்னு நெனைப்பீங்க. உங்க ஈகோக்கு தான் தீனி போட்டுன்னு இருப்பீங்க. என் ஞானாசிரியர் நீ தர்மம் குடுக்கணும்னு நெனச்சா என்கிட்ட தான் எடுத்து வந்து தரணும். அந்த காசு என்ன ஆவுதுன்னே உனக்கு தெரியக்கூடாது. நீ குடுத்துட்டேன்னு நெனச்சுக்கோ அவ்வளோதான். மத்தபடி நீ தெரிஞ்சவங்களுக்கு குடுத்துட்டு, அவங்களுக்கு குடுத்துட்டு, இவங்களுக்கு குடுத்துட்டேன்னா, நீ டெய்லி வரும்போதும், போம்போதும் எழுந்து நிக்கணும்னு நெனைப்ப. குட் மார்னிங் சொல்லணும்னு நெனைப்ப. அவங்க உனக்கு பணியணும்னு நெனைப்ப. நம்ப காசுல தான் அவங்க வாழ்ந்துன்னு இருக்கிறாங்கன்னு நெனைப்ப. இந்த நெனைப்புலாம் உன்ன நாசம் பண்ணும். நீ எதனா குடுக்கணுமா? என்கிட்ட தான் எடுத்து வந்து தரணுன்னுவாரு. புரியுதுங்களா? இப்போ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க உண்மையான குருலாம் வேற மாரி இருப்பாங்க. அவங்க உங்கள
உரு தெரியாமல் அழிச்சிருவாங்க. இப்போ உங்களை அழிச்சிருவாங்கன்னா உங்கள் மனம் இப்போ ஒன்று இருக்குதுல்ல, நீங்கள் ஏதோ மனதில் என்னோடய வாழ்க்கையோட நோக்கம் வெற்றி அப்படி இப்படின்னு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் நான் லீட் பண்ணணும் நீங்கள் ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருக்கீங்கல்ல, அது எல்லாத்தையும் மொத்தமாக பஸ்மமாக்கிடுவாங்க. பஸ்மமாக்கி சாதாரணமாக்கிடுவாங்க. நீங்கள் தேடின்னு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு சும்மா வரும். நீங்கள் தேடின்னு இருக்கிறத பெறது இல்லை, நீங்கள் பெற முடியாது. அது உங்ககிட்ட தான் இருக்குது. அது அது எதனால் பாதிக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் அவங்க எடுத்துருவாங்க. அது உங்ககிட்ட தான் இருக்குதுன்னு காமிப்பாங்க. நீங்கள் எதையோ தேடினீங்களே, எனக்கு நல்ல தூக்கம் வரணும், அமைதி இருக்கணும், நிம்மதி இருக்கணும், அது உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல நிறைய சமுதாய கோட்பாடுகளும் நிறைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம், அதெல்லாம் அதை வந்து மூடி வச்சிருக்கு. அதெல்லாம் தூக்குனா தான் அதெல்லாம் உங்களுக்கு உங்ககிட்ட தான் இருக்குன்னே அது புரியும். புரியுதுங்களா? நம்மகிட்ட தான் எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம தான் அது எல்லாத்தையும் பயன்படுத்துறது இல்லை. பயன்படுத்தாமலும் நம்ம தான் இருக்கிறோம். அதை எடுக்கிறதுன்றது பெரிய வேலை. குருவோட கஷ்டமான வேலை இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா அவர் மனநிலைகளில் வேலை பார்க்குறவர். நீங்கள் கொஞ்சம் ஏதாச்சும் ஒன்று தப்பாக புரிஞ்சுக்கினீங்கனாலே முடிஞ்சிச்சு. இப்போ நான் கூட இதெல்லாம் சொல்லியிருக்கேன்ல, நிறைய பேர் இதை தப்பாக புரிஞ்சுப்பீங்க, இல்லை ரைட்டாக புரிஞ்சுப்பீங்க. எதோ உங்கள் மனம் நினைக்கும். உங்கள் மனம் என்னென்னவோ நினைக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, எதுனா நினச்சிக்கிட்டோம், சும்மா இருங்க, அவ்வளோதான். சும்மா இருங்க. அது எதனா நினச்சின்னு போகுது. ஐயா இப்படி பேசுகிறாரு, அப்படி பேசுகிறாரு, இதை சொல்கிறாரு, அதை எதனா நினச்சிக்கிட்டோம். ஏன்னா என் மனமும் அதெல்லாம் நினச்சிது. அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என் ஞானாசிரியர் இந்த மாதிரி எல்லோரும் முன்னாடி சொல்ல மாட்டார். என்கிட்ட குறிப்பாக சொல்லும் போது என் மனம் எதனா யோசிச்சுன்னு இருக்கும். இப்படியா அப்படியா அப்படியான்னு. குரு மேலெல்லாம் சந்தேகமே பட முடியாது. நீங்கள் வாழ்க்கையில் இன்னும் பெருசாக காணிக்கை குத்து உங்கள் வாழ்க்கையை இழந்துட போகிறீங்க. யோசிச்சு பாருங்க. புரியுதுங்களா? அதனால் இதெல்லாம் சிந்திச்சு பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க. அதாவது குரு சேவை உங்கள்கிட்ட இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் மற்ற மனிதர்களுக்காக கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் யார் யாருக்கு எதை கொடுக்கணும்னு இருக்குது. ஏழைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் உங்கள் உறவினர்களில் ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கும் நல்லடியார்களுக்கும் குருமார்களுக்கும் நல்ல வார்த்தை பேசுகிறவங்களுக்கும் இது கொடுக்கணும்னு இருக்குது. அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உண்மையாகவே நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் நிறைய விஷயங்களை பெறுவீங்க. அது கொடுத்து பார்த்தா தான் தெரியும். இதெல்லாம் பெறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா, நீங்கள் கொடுத்து பார்த்துட்டு அதெல்லாம் நான் பெறவே இல்லையே அப்படின்னு உங்கள் மனம் நினைக்க ஆரம்பிச்சிடும் திருப்பியும். புரியுதுங்களா? அதனால் இதெல்லாம் கொடுங்க, உங்கள் வாழ்க்கையில் நிறைய பணம் வரும். சர்ச்சில் சொல்லுவாங்கள்ல, கர்த்தருக்கு காணிக்கை விடுங்கள், நீங்கள் பன்மடங்கு உங்களுக்கு பெறுவீர்கள். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் கொடுங்க, அது உங்களுக்கு என்ன வருதோ வருது, அவ்வளோதான். உங்களுக்கு நீங்கள் எதையோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும், நிறைய பணம் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும்லாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை. அது வந்துச்சுன்னா எடுத்துங்க, இல்லைன்னா சும்மா இருங்க. புரியுதுங்களா? அதனால் குரு காணிக்கைன்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. உங்களுக்குள்ளவே இதெல்லாம் தோணணும். உங்களே நீங்கள் கேட்டு பாருங்க. நீங்கள் ஒருத்தர் குருவாவோ இல்லை நல்வழி காட்டியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் வாயில் போகிற சோறு அட்லீஸ்ட் ஒரு புடியாச்சும் எந்தா இருக்கணும்னு விரும்புங்க. முதல்ல விரும்புங்க. புரியுதுங்களா? குருன்னு சும்மா நீங்கள் யாரையும் ஏற்றுக்கின்னு, இவர் என்னோட குருன்னு அவருக்கே குருன்னு நீங்கள் யாரையோ யூடியூப்பில் பார்த்துன்னு, இல்லை எங்கேயோ அந்த குரு இவர் தான் என்னோட குரு, அவர் தான் அப்படிலாம் கிடையாது. வேலை செய்யணும், இழக்கணும். குருக்கிட்ட போய் இழக்கணும் எதையாச்சும். சும்மா நீங்கள் ஈஸியாக இருக்கிறது வீட்லேயே இருந்துக்கின்னு குருக்கிட்ட நான் இவர் தான் என்னோடய இன்ஸ்பிரேஷனு, குரு அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எதாச்சும் இழக்க முடியுமா? மெனக்கட்டு செய்யுங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க செய்கிறவங்க. நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு தர்மங்களும் தர்ம காரியங்களும் செய்தவங்களும் இப்போ கிளாஸ் கேட்டுன்னு தான் இருக்கிறாங்க. நினச்சே பார்க்க முடியாது. அந்த மாதிரியான அளவுக்கு தர்ம காரியங்களை செய்தவங்களும் இருக்கிறாங்க. இறைவன் அருளால. புரியுதுங்களா? சும்மா நம்ம வச்சுன்னு இருக்கிற பணத்தின் பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டு, பணம் தான் நம்ம வாழ்க்கைன்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்க வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. நீங்கள் எதையோ ஒன்று தேடுறீங்கல்ல, அது உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் எவ்வளோ பொருளை இங்கே சுவைச்சாலும், எவ்வளோ பொருளை நீங்கள் கட்டி உங்ககிட்ட வச்சுக்கிட்டாலும், நீங்கள் இழந்தவர்கள் தான், நீங்கள் பெற்றவர்கள் அல்ல. ஏன்னா இந்த பொருளும் ஒரு விதமான மாயத்தன்மையை தான் உங்களுக்கு உருவாக்கின்னு இருக்கு. நீங்கள் வாழ்கிறதுக்கு நீங்களே போதும். இதெல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு விதமான எப்படி இந்த வாழ்க்கையை எளிமையாக்கிறதுக்கு தான். இதனோட உங்களோட நோக்கமும் கண்ணோட்டமும் பொருளின் அடிப்படையில் தான் இருக்குது. இதெல்லாம் நீக்கிறதுக்கு தான் இதை சொல்கிறேன் நான்.
புரியுதுங்களா? இத நீக்கிறதுக்கு இத பேசினா நீங்க தப்பா புரிஞ்சுப்பீங்கன்றதெல்லாம் என்னோட கவலையே கிடையாது. புரியுதுங்களா? நீங்க தப்பாவே கூட புரிஞ்சுங்க. அத பத்தி எனக்கு எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. புரியுதுங்களா? அதனால கொஞ்சமாச்சு நீங்களே உங்கள சிந்திச்சு பாருங்க. உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் தேவையே தவிர, இந்த பொருள் உங்கள் வாழ்வை எளிமையாக்குவதற்கு தான். கார் இருந்தா கொஞ்சம் அப்படி ஈஸியா போயிட்டு வந்துடலாம். பைக் இருந்தா ஈஸியா போயிட்டு வந்துடலாம். வீடு நல்ல பெரிய வீடா இருந்தா நம்ம வாழலாம். தெரிஞ்சவங்கள கூட்டின்னு வந்து படுக்க வைக்கலாம். நம்ம வீட்ல நெறைய சோறு இருந்தா கொஞ்சம் பேர் நெறைய பேருக்கு போடலாம். அப்படி யாருனா சிந்திக்க முடியுமா? இதெல்லாம் உங்க வீட்ல பண்ணி பாருங்களேன் பார்க்கலாம். உங்க வீடு பெரிய வீடா இருந்தா, முதல்ல உங்க சொந்தக்காரங்கள இட்டுன்னு பொறுத்துக்குங்க. அவங்க என்னென்னலாம் செய்றாங்களோ பொறுத்து பாருங்க. நல்ல சோறு போட்டு பாருங்க. உங்க வீட்டுக்கு முதல்ல நல்லவங்க நெறைய பேர் வரணும். எங்க வீட்ல நெறைய பேர் சாப்பிடணும்னு விரும்புங்க. இந்த விருப்பங்கள் கூட நம்மளால வச்சுக்க முடியாதுன்றது தான் உண்ம. இதுல நம்ம கடவுள பத்தியும், அத பத்தியும் ஸ்பெகுலேட் பண்ணின்னு, பயங்கரமா ஒரு கற்பனையிலேயே இருந்துகிட்டு, கடவுளு அப்படி, இப்படி, முருகரு, ஏசப்பா அப்படி இப்படின்னு எத எதையோ பேசின்னு, நீங்களே உங்கள சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் நான் பண்ணத சொல்றேன் நான் உங்களுக்கு. நான் என்னை கண்டெடுத்ததை நான் உங்களிடம் பேசுகிறேன். இதுதான் எல்லாருமே பண்ணின்னு இருப்போம். ரொம்ப பக்திமானா உருகி, சாதாரண ஒரு ஆள உங்க வீட்ல உள்ள விடமாட்டீங்க. அவங்க உங்க வீட்ட அனுபவிக்கவே நீங்க விடமாட்டீங்க. இதெல்லாம் உங்கள செய்ய சொல்றவர் தான் குரு. உங்களுக்கு எதெல்லாம் கஷ்டமா இருக்குமோ அதெல்லாம் செய்ய சொல்லுவாரு. இப்ப நீங்க வீடு வாடகை விடுறீங்கன்னா, அவர் சொல்லுவாரு, "வாடகை எவ்வளோ உங்க வீட்டு வாடகை?" 15,000. இப்ப நீங்க ஒரு வீடு எக்ஸ்ட்ரா வச்சிருக்கீங்க. வாடகை விடுற வீடு வச்சிருக்கீங்கன்னா, 15 ரூ. 2,000 இறங்குனா ஏழைக்கு விட்டுருப்பான்ருவாரு. நீங்க அத செய்யலன்னா உங்க கதை காலியாயிடும். குரு ஆலோசனையை பெற்று நீங்க அத செய்யல அப்டின்னா, நீங்க பெரும் துன்பத்த அடைவீங்க. அத முன்னாடியே சரி செய்யறதுக்கு தான் அவரு எதையோ ஒண்ணு சொல்றாரு. புரியுதுங்களா? நீங்க அதோட கான்சிக்வென்சஸ் அத பத்திலாம் பேசின்னு இருக்கிறீங்க. அதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்காது. அவரு சொன்னாலே அத நீங்க செய்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில எதுவுமே நீங்க நெனைக்கிற மாரி எந்த துன்பமும் வராது. அதனால குரு கூட இணைந்து வாழ்றது, அவர் சொல்றத கேட்கறது, இதெல்லாம் கொஞ்சம் கடினமான, சிரமமான விஷயம். நீங்க கேட்கலனாலும் அவர் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. அதனால உங்களுக்கு ஏதோ ஒரு துன்பம் வந்தாலும் அதையும் நீக்கிடுவாரு. ஏன்னா, உங்க மேல அவர் எப்பயுமே கருணையா இருப்பாரு. புரியுதுங்களா? நீங்க என்ன குடுத்துருக்கீங்க, குடுக்கலன்லாம் பார்க்க மாட்டாரு. அவர் கருணையாவே இருப்பாரு, இரக்கமாவே இருப்பாரு, அன்பாவே இருப்பாரு. உங்கள எப்பயுமே ஒத்துப்பாரு. நீங்க சொல்றத செய்யலன்னா, அவர் கோவப்பட்டுருவாரு. குரு சாபம் விட்டுருவாரு. அப்படிலாம் கிடையாது. குருவோட சாபமே அன்பு தான். அந்த அன்பு முன்னாடி நீங்க எல்லாத்தையும் இழந்துருவீங்க. அன்பு பொங்கி வழியும் அங்க. அன்ப நீங்க பார்த்துருக்கவே முடியாது கண்ணால. ஆனா குரு கிட்ட பார்க்க முடியும். பொறுமைய பார்த்துருக்கவே முடியாது. அவர் பொறுமையாவே இருப்பாரு. அன்பாவே பொழிஞ்சு வழிவாரு. நீங்க இத மாரி பண்ணுங்க. அவர் சொல்ல கேட்கலனாலும் சரி, அதனால ஏதோ ஒரு துன்பம் உங்களுக்கு வராத மாரி இருந்தாலும், அதையும் உங்கள விட்டு நீக்குவாரு. நீங்க இதெல்லாம் சொல்லும்போது எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியாது. அ நீக்குவாரா? என்னது ஏதோ துன்பத்த நீக்குவாரா? அப்படிலாம் நானும் இதெல்லாம் யோசிச்சிருக்கேன். அதனால உங்களுக்கு சொல்றேன். உண்மையாவே இந்த வாழ்வு நீங்க நினைக்கிறது இல்லன்றது தான் உண்ம. இது ஒரு மிகப்பெரிய கண்கட்டி வித்த மாரி இந்த வாழ்வ நம்ம ஒரு மாயையிலே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க அதனால இப்போ உங்களுக்கு புரியலனாலும் ஒரு நாள் நான் சொன்ன வார்த்தைகள் உங்களுடைய உள்ளத்துல கட்டாயமா சில மாற்றங்கள ஏற்படுத்தியே தீரும். இப்பல்லாம் இத உங்க மனம் கேட்டுருச்சுல்ல. இது உங்களுக்கு ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுருக்கேன்ல. இந்த ஸ்டிமுலேஷன் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நீங்கள் உங்கள் வாழ்வை கண்டறிவதற்கு உங்களுக்கு புரியும். நீங்க யார்கிட்டயுமே எதையுமே ஃப்ரீயா வாங்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அது நல்ல பழக்கமே கிடையாது. எதுவுமே உங்களுக்கு ஃப்ரீ கிடையாது. யாருன்னா உங்களுக்கு உதவி செய்தாங்க அப்டின்னா, நீங்க அவங்களுக்கு அட்லீஸ்ட் நல்ல வார்த்தையாச்சும் சொல்லணும். இப்போ உங்க குழந்தை எதையோ உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து தராங்க அப்டின்னா, அந்த குழந்தைக்கு தேங்க் யூன்னு சொல்லி ஒரு முத்தமாச்சும் தரணும். நம்ம பேசுறது நம்மளோட மனநிலையே சரியில்ல. நம்ம எங்க குழந்தைக்கு போய் முத்தம் தந்து தேங்க் யூ சொல்றது. குழந்தைக்கு அட்லீஸ்ட் ஒரு கிஃப்ட்டாச்சும் தரணும். இப்போ நீங்க ஏதோ கீழ போட்டீங்க, உடனே உங்க குழந்தை எடுத்து வைக்குதுன்னா, உடனே ரூ. 500 எடுத்து குடுக்கணும். அத திருப்பி வாங்கிக்க கூடாது நம்ம. புரியுதுங்களா? உடனே ரூ. 500 எடுத்து குடுக்கணும். இப்போ வீடு கொஞ்சம் இதுவா இருக்கு, கலஞ்சிருக்கு. அந்த குழந்தை ஏதோ எடுத்து வைக்குதுன்னா, நீங்க அத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். உடனே அத நான் அத செய்யறத உங்களுக்கு சொல்றேன். புரியுதுங்களா? எடுத்து ரூ. 500 குடுத்துடணும். நான் தானே உனக்கு குடுத்தேன்லாம் வாங்கிக்க கூடாது திருப்பி. அது என்ன வேணாலும் அதில வாங்கி சாப்பிட்டோம், செலவு பண்ணிக்கும், பொம்மை வாங்கணும், எத வேணாலும் பண்ணும்.
நான் அத தான் பண்ணுவேன். அப்படிதான் செய்வேன். புரியுதுங்களா? சில குழந்தைங்கலாம் இப்ப நான் ஏதாச்சும் கீழ போட்டுடுறேன் அப்படின்னா, திடீர்னு வந்து நான் கீழ போட்டத எடுத்து வந்து அரேஞ்ச் பண்ணுங்க. ஏதோ குப்பை இருக்குன்னா எடுத்து போய் குப்பை தொட்டில போடுங்க. போட்ட உடனே உடனே கிஃப்ட் குடுத்துடணும். அதெல்லாம் பயங்கர சென்சிபிளான வேலை. அந்த குழந்தைக்கு அந்த எண்ணம் வந்து அத செய்யுதுல்ல. புரியுதுங்களா? நீங்க பாலுக்கு காசே குடுத்தாலும், ஒருத்தர் ஏறி எடுத்துன்னு வந்து உங்க வீட்ல போடுறாருல்ல. நீங்க காய்கறி வாங்குறதுக்கு Swiggyக்கு, Zomato காசே குடுத்தாலும், ஃபுட் வாங்குறதுக்கு காசே குடுத்தாலும், ஒருத்தர் எடுத்துன்னு வராருல்ல, அவருக்கு ஏதோ ஒண்ணு குடுக்கணும். புரியுதுங்களா? உங்க வீட்ல நெறைய பேர் சாப்புட்ணும். உங்க வீட்ல நெறைய பேர் வந்து தங்கணும். இந்த வீடு நெறைய எனக்கு பயனுள்ளதா மாறணும். நீங்க 4 பேர் மட்டும் வாழ்றதுக்கு இந்த வாழ்வு கிடையாது. உங்ககிட்ட பெரிய வீடு இருக்கு. ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா, அந்த ஒரு ரூம் சும்மாவே இருக்குதுல்ல. யாருன்னா வந்து சாப்புட்ணும், தங்கணும், உங்களால மகிழ்ச்சி அடையணும். உங்க சோற உங்க கையால சமைச்சு சாப்புட்ணும்னு, அவங்களுக்கு கொடுக்கணும்னு கொஞ்சமாச்சும் விரும்புங்க. முதல்ல விருப்பத்துல ஆரம்பிங்க. இதெல்லாம் செய்ய வைப்பவரு தான் குரு. உங்கள எல்லாருக்கும் பொது உடைமையா மாத்தி விட்டுருவாரு. புரியுதுங்களா? உங்கள எல்லாருக்குமே யார் வேணாலும் உங்ககிட்டருந்து அள்ளி எடுத்துன்னு போலாம். ஆறு ஓடுதுன்னா, அதுல யார் வேணாலும் கைய விட்டு தண்ணி குடிக்கலாம்ல. அவங்க தாகத்த தீர்த்துக்கலாம்ல. அந்த மாரி உங்கள அவரு மாத்துவாரு. புரியுதுங்களா? நம்ம இருக்கிறோம்ல, நமக்கானவங்க கிடையாது. நம்ம எல்லாருக்குமான சேவை ஆற்றுறவங்க. புரியுதுங்களா? நம்மகிட்ட இருந்து எல்லாரும் எடுத்து சாப்பிடணுமே தவிர, நம்ம எல்லார்கிட்ட இருந்தும் புடுங்கி இருக்கக்கூடாது. நம்ம மற்றவங்களுக்கு இதமா இருக்கணுமே தவிர, நம்ம மத்தவங்க கிட்ட இருந்து இதத்த தேடின்னு இருக்கக்கூடாது. நம்ம கிட்ட இருந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம யார்கிட்ட இருந்தும் புடுங்கின்னு இருக்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப ஒரு விதமான நுண்ணிய கல்வி. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, மெனக்கெடணும். இருந்த இடத்துலருந்து எதையோ கண்ண மூடி உட்கார்ந்துலாம் இத தெரிஞ்சுக்க முடியாது. உங்க மனதின் மீது உங்களுக்கு ஆளுகையே இருக்காது. உங்க மனம் உங்கள பயங்கரமா ஏமாத்தும். ரொம்ப சூப்பரா இருக்கிற மாரி ஏமாத்தும். திடீர்னு அழுவும், திடீர்னு சிரிக்கும், திடீர்னு வன்மத்த கொட்டும். இதெல்லாம் நீங்க சரி செய்யவே முடியாது. நீங்க கவனிச்சா, உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். கவனிச்சா செயல் நடக்காது. புரியுதுங்களா? செயல் நடந்துட்டுருக்கும். நீங்க செயல்ல இருக்க மாட்டீங்க. நீங்க அந்த செயலோட இசைஞ்சிருப்பீங்க அவ்வளோதான். உங்களோட எல்லா விதமான சர்வலோக நிவாரணி உங்களுடைய கவனம் தான். அத எப்படி அத எத்தி வைப்பாரு உங்களுக்கு. கவனிக்கிறத உங்களுக்கு சொல்லி தர முடியாது. நீங்க ஒரு பூ வாசனையா இருக்குல்ல, அந்த பூவ எடுத்து உங்க தலையில வச்சுக்கினீங்கன்னா, உங்க வாசனை உங்ககிட்ட இருந்து வரும் தானே! அந்த மாதிரி ரொம்ப மென்மையான ஒரு குரு. அவர் கூட போய் நின்னீங்கன்னா, வாசனை உங்களுக்கும் ஒட்டிக்கும். கவனிப்பவரா நீங்க மாறுவீங்க. புரியுதா? மனம் ஏன்னா அப்படிதான் இயங்குது. அதனால இதெல்லாம் ரொம்ப கவனமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இத நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, இல்ல உங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. எனக்கு எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சுன்னாலும், இட்ஸ் ஓகே. ஹர்ட் ஆவுங்க. எனக்கு அத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா நீங்க சரியாகணுன்றது தான் என்னோட நோக்கமே தவிர, என்னோட உள்நோக்கம் வந்து உங்ககிட்ட இருந்து எதையோ பறிக்கிறது கிடையாது. உ உங்கள நன்மையாக்குறது மட்டும் தான். புரியுதுங்களா? உங்ககிட்ட இருந்து பறிக்கிறதா இருந்துச்சுன்னா, அதெல்லாம் என்னால ஈஸியா செய்திட முடியும். நீங்க எல்லாரும் நெனைக்கலாம். நீங்க உங்ககிட்ட இருந்து பறிக்கிறது, உங்ககிட்ட இருந்து நான் வாங்கணும்னு நெனச்சா, அது நான் நெனச்சாலே போதும். நீங்க நெனைக்கணும்னு அவசியம் இல்ல. அது யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா, அவ்ளோ பலவீனமானவர்களா தான் இந்த மனிதர்கள் இருக்கிறாங்க. உங்க மனம் வந்து எப்படிலாம் இயங்கும்னு எக்ஸாக்ட்டா தெரியும். உங்க மனம் என்ன பண்ணா எத செய்யும், எல்லாமே புரிஞ்சுக்க முடியும். அதனால உங்ககிட்ட இருந்து நான் எதையோ வாங்கணும்னு நெனச்சேன்னா, அத நானே செய்துருவேன். நீங்க நெனைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்றோம் அப்டின்னா, நீங்க அந்த கூட்ட உடைச்சு விட்டு வெளியில வரணும். சிந்திக்கணும். சிந்திச்சு பார்க்கணும். புரியுதுங்களா? உங்ககிட்ட என்ன இருக்கு? இந்த வாழ்வு என்னதுன்னு கொஞ்சமாச்சும் சிந்திச்சு பாருங்க. நம்ம வாழ்றதுக்கு தான் இவ்ளோ பெரிய மலைகளும், இவ்ளோ பெரிய வானமும், பூமியும், பசுமையான செடியும், கொடியும், மரமும் இவ்ளோ இருக்கு. ஆனா நம்ம சாப்பிடுற 3 வேள சோத்துக்கு தான் நம்ம படுற படாத பாடு, திட்டு, வாழ்க்கைய அவ்ளோ கஷ்டப்படுத்திக்கிறதெல்லாம் இருக்குதான்னு யோசிச்சு பாருங்க. இவ்ளோ பெரிய வானமும், பூமியும், மழையும், வெயிலும் கொஞ்சமா நீங்க சாப்பிடுற 3 வேள சோத்துக்கும் தான் உங்க வாழ்வா? கொஞ்சமா சிந்திச்சு சிந்தனைக்கு வாங்க.
சிந்தனை என்பது உங்களுடைய எண்ண ஓட்டங்களிலிருந்து விலகி நின்னுருது. அவ்வளோதான். கொஞ்சமாச்சு இந்த வாழ்க்கைய கொண்டாடுங்க. கொஞ்சமாச்சு டான்ஸ் ஆடுங்க. கொஞ்சமாச்சு பாடுங்க. இந்த வாழ்க்கை ரொம்ப சீரியஸ் ஆனதெல்லாம் இல்ல. நீங்க நெனைக்கிற அளவுக்கு. உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சமாச்சு டான்ஸ் ஆடுங்க. கொஞ்சமாச்சு சிரிங்க. கொஞ்சமாச்சு நல்ல சோறு சாப்பிடுங்க. கொஞ்சமாச்சு பகிருங்கள். கொஞ்சமாச்சு கொடுங்கள். எல்லாத்துக்கும் காரணம் சொல்லின்னு இருக்காதீங்க. இங்க காரணமே கிடையாது. என்ன மாரியான இப்ப வாழ்க்கை கடன் பிரச்சனை இருக்கட்டும், உடம்பு சரியில்லாம இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும். கொஞ்சமாச்சு சிரிக்க பழகுங்கள். இது எல்லாத்தையும் அவர் கத்துக் குடுப்பாரு. அவருக்கு உங்களால காணிக்கையே தர முடியாதுன்றது தான் உண்ம. உங்களோட மொத்தமா அவர் கால்ல அப்படியே படுத்துருவோம் நம்ம. அவருக்கு என்னையே நான் தர்றத தவிர வேற எந்த காணிக்கையும் நான் தர முடியாது. உலகப் பொருட்கள தர்றதெல்லாம் சும்மா அதெல்லாம். அதனால மேன்மை எதுவும் வரப்போறது கிடையாது. என்னையே நான் தர்றது தான் ஒரு உண்மையான வழிகாட்டி கூட, குரு கூட நீங்க இருந்தீங்கன்னா, உங்களையே நீங்க தர்றதுக்கு தான் அவ்வளோதான். என்னையே தான் நான் தரணும். வேற என்கிட்ட குடுக்குறதுக்கு உயர்ந்த பொருள் எதுவுமே இல்ல. புரியுதுங்களா? அதுதான் உண்மையான காணிக்கை. என்னையே நான் தரணும்னா அப்படியே பணியறது. உங்க உணர்வு நிலையிலேருந்து கண்ணீர் வரும். நீங்க எண்ணங்களின் அடிப்படையிலயோ, உங்களோட எண்ண ஓட்டங்களின் அடிப்படையிலயோ கண்ணீர் கிடையாது. உணர்வு நிலையிலேருந்து வர்றது பேர் தான் ஆனந்த கண்ணீர். அப்படியே ஊத்தும். யார்ரா இவரு நம்மளோட வாழ்க்கைய இவ்ளோ மேன்மைப்படுத்தியிருக்காரு. ஆனா அவரோட புடி அழுத்தமா தான் இருக்கும். அவரோட புடிக்கிறார்ல, அது ரொம்ப அழுத்தமா நம்மள நசக்குற மாரி தான் இருக்கும். ஆனா அந்த புடி வந்து நம்மள நசக்கல, நம்மள விடுவிச்சிருக்காரு அப்படின்றது தான் நம்மளுக்கு புரியும். உங்கள நீங்க புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா, அவர் கால தான் நம்ம தேடுவோமே தவிர, வேற எதையுமே தேட முடியாது. மொத்தமா சாஷ்டாங்கமா அவர் கால்ல நம்ம விழுந்துருவோம். ஏன்னா அவருக்கு காணிக்கையே நம்ம தான். நான் தான். இந்த உலக பொருள காணிக்கையா குடுக்குறது, நான் இவ்வளோ குத்துக்கிறேன், அவ்வளோ குத்துக்கிறேன், இவ்வளோ பண்றேன், அத பண்றேன், நான் இத அதெல்லாம் அதெல்லாம் கணக்குல இல்லாத காந்தி கணக்கு அதெல்லாம். அதெல்லாம் சும்மா ஏதோ ஒண்ணு. அதையும் அவங்க மத்தவங்களுக்கு பகிர்ந்தளிக்க தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படிதான் இந்த வாழ்க்கை இயங்குது. தயவுசெய்து புரிஞ்சுங்க. நீங்க எவ்வளோ கஷ்டத்திலயோ, எவ்வளோ துன்பத்திலயோ, எவ்வளோ மகிழ்ச்சியிலனா வேணாலும் இருங்க. இது எதுவுமே அனுபவிக்கப்படக்கூடியது தானே தவிர, இது உண்மை கிடையாதுன்றத புரிஞ்சுங்க. நீங்க ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுல்ல இந்த வாழ்க்கையில உங்களுக்கு. ஓகே. அதோட நிறுத்திக்கங்க. மத்தபடி அதுதான் நீங்கன்னு டிஃபைன் பண்ணிக்காதீங்க. எது மேலயும் எந்த கருத்தும் எழுதாதீங்க. இதெல்லாம் நீங்க அவங்க கூட இருந்தா புரியும் உங்களுக்கு. உங்களுக்கு கண்ணு திறக்கும். ஒரு ஒரு பிக்சருமே இப்ப நீங்க உங்க குழந்தை வந்து ஏதோ உடம்பு சரியில்ல, மயக்கமா இருக்குது அப்டின்னோனே, நீங்க ஒரு ஆக்ஷன் பண்றீங்கல்ல, அது உடனே டாக்டர் கிட்ட கொண்டு போறீங்க, இத பண்றீங்க, அத பண்றீங்க. இது எதுவுமே நீங்க பண்ற ஆக்ஷன் இருக்குல்ல, அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆனா அத பண்ணி உங்க மனம் வந்து ஒரு விதமான அமைதி நிலைக்கு வரதுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிடுறீங்க அவ்வளோதான். அந்த குழந்தை சரியாயிடும்ன்றதே உங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த அந்த பிக்சர பார்க்குறீங்க. குழந்தைக்கு இப்டி இருக்கு, அப்டி இருக்குன்னு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ஊசிய போட்டு ஏதோ ஒண்ணு பண்ணி, குழந்தைய நல்லா ஓட ஆட வச்சிடணும் அவ்வளோதான். வாந்தி வந்திருக்குது அப்படின்னு நான் அத வாந்தி வந்திருக்குதுன்னு பார்க்க மாட்டீங்க. ஏதோ உடம்பு சரியில்ல அப்படி இப்படின்னு அது மேல எண்ணங்கள ஓட்டி, நம்ம முதல்ல பதறி, அந்த பதற்றத்த கம்மி பண்றதுக்கு டாக்டர்ன்ற ஒருத்தர்கிட்ட எடுத்துன்னு போய் நிறுத்தி ஊசிய போட்டு மாத்திரைய வாயில சொருவி, அடுத்த நாள் அந்த குழந்தை வந்து ஓடணும். அதான் நம்மளோட நோக்கமா இருக்கும். புரியுதுங்களா? உடம்பு சோர்வாகட்டும், குழந்தை வாந்தி எடுக்கட்டும், இறைவன்கிட்ட பொறுப்பு ஏற்படுத்துவோம். ஒரு 2 நாள் பொறுமையா இருந்து பார்ப்போம். சாதாரணமா சாப்பாடு கொஞ்சம் கம்மி பண்ணி, சாதாரணமா கொஞ்சம் இருப்போம். இறைவன் மேல நம்பிக்கை வச்சு, 1 நாள் 2 நாள் பார்ப்போம். அப்படின்னு நம்ம இருக்க மாட்டோம். எடுத்த உடனே நம்மளோட அறிவு, நம்ம என்னென்னலாம் இங்க இணைச்சு வச்சிருக்கோமோ, அது கூடலாம் இயங்க ஆரம்பிப்போம். அத செய்தா தான் மனம் வந்து உங்கள விடும். அதுவரைக்கும் ஓடினே இருக்கும். புரியுதுங்களா? அதனால வந்து இந்த உலகத்துல கணக்குன்னு ஒண்ணு கிடையாது. நீங்க கணக்கெல்லாம் வச்சுன்னு இருந்தீங்கன்னா, அந்த கணக்கு நீங்க சாவும்போது அந்த கணக்க எங்க எடுத்துன்னு போவீங்க? யாருகிட்ட குடுத்துட்டு போவீங்க? உங்க கணக்கெல்லாம் எவனும் வாங்கிக்கவும் மாட்டான். உங்ககிட்ட எதனா இருந்தா தான் எல்லாரும் வந்து ஏதோ இருக்குதுடா அம்மா, அப்பா கிட்டன்னு வாங்க வருவாங்க. எதுவுமே இல்லன்னா, தூக்கி ஓரமா போட்டு போயின்னே இருப்பாங்க. புரியுதுங்களா? கணக்கெல்லாம் யாருமே எந்த கணக்கும் இங்க கிடையாது. கணக்கு இல்லாம செலவு செய்யுங்க. கணக்கு இல்லாம சாப்பிடுங்க. கணக்கு இல்லாம கொடுங்க. உங்க வீட்ல 4 பேர் வந்து நல்ல சோறு சாப்புட்ணும். நம்ம வீட்ல 4 பேர் வந்து சாப்புட்ணும்னு முதல்ல விரும்புங்க.
நம்ம வீடு எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கணும். முதல்ல குழந்தைங்களுக்கு, நம்ம பெத்த குழந்தைங்களுக்கு, நம்மளோட சொந்தக்காரங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும்னு விரும்புங்க. அவங்கள கூட்டின்னு வந்து நான் இப்ப ஐயா சொல்ட்டாரு, நாளைக்கே எல்லாரையும் கூட்டின்னு வந்து நான் சோறு போடப் போறேன். அப்படி இல்ல. விரும்புங்க முதல்ல. எல்லா மனிதர்களையும் சமமா பார்க்க கத்துக்கங்க. அதுக்கு நீங்க இதெல்லாம் செய்ய முடியாது. எல்லாரையும் சமமா பார்க்குறேன்னு பார்த்துன்னு இருக்க முடியாது. கவனிச்சா எல்லாரையும் சமமா பார்ப்பீங்க. கவனத்த உங்களுக்கு அதிகரிக்கிறவர் தான் குரு. இருட்டா ஒண்ணு நம்மளுக்குள்ள இருக்கு இப்போ. அத தெளிவா பார்க்குற பார்வை நமக்கு கொடுப்பாரு. இப்ப நீங்க பார்க்குற பார்வைலாம் எல்லாமே ஒரு தீர்ப்போட பார்க்கிறது தான். அது உண்மையான பார்வை கிடையாது. நீங்க உங்களுடைய பார்வையே ஒரு தீர்ப்போட வருது. தீர்ப்பு இல்லாம தூய பார்வை ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும். அப்பதான் நான் சொல்றதெல்லாம் என்னன்னே உங்களால புரிஞ்சுக்க முடியும். அதுவரைக்கும் இதுவும் ஒரு விதமான போதை மாரி தான் எல்லாரும் எடுத்துக்க போறாங்க. புரியுதுங்க. ஏதோ ஒண்ணு இது கேட்கறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்றது தான் இருக்குமே தவிர, மாற்றம் நிகழணும்னா நீங்க முயற்சி செய்யணும். கவனம் தான். நீங்க கவனிச்சீங்கன்னா, நீங்க நல்லவரா ஆயிடுவீங்க. கவனிச்சீங்கன்னா நல்லது நடக்கும். கவனிச்சீங்கன்னா எல்லாமே நான் சொன்னதெல்லாம் அதுவாவே வரும். நீங்க மலர்வீங்க. நீங்க மலர்றதுக்கு எந்த முயற்சியும் செய்ய வேணாம். நீங்க கவனிச்சா மலர்வீங்க. அந்த உச்சபட்ச கவன நிலைய, உச்சபட்ச விழிப்புணர்வ குருவால மட்டும் தான் உங்களுக்கு தர முடியும். இங்க நீங்களா தனியா உங்கள கண்டறியறதுன்றது கொஞ்சம் மிகப்பெரிய சிரமமான விஷயம். அது சில ஞானிகளுக்கு மட்டும் தான் வாய்ச்சிருக்கு. புரியுதுங்களா? அதனால இதெல்லாம் கொஞ்சமா சிந்திச்சு பாருங்க. இல்ல நான் சிந்திக்கவே மாட்டேன் அப்டின்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. இல்ல நான் சிந்திப்பேன் அப்டின்னாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏதோ ஒண்ணு நீங்க நலமடையணுன்றது தான் என்னோட விருப்பம். அதனால நீங்க வச்சுன்னு இருக்கிற பொருட்களோ, இல்ல ஏதோ ஒண்ணு நீங்க வச்சுன்னு இருக்கிறதெல்லாம் எந்த விதத்திலயும் உங்களுக்கு பயனளிக்காது. அது இருக்கும்போதே பயனுள்ளதா மாத்தணும். இருக்கும்போதே மத்தவங்களுக்கு கொடுக்கும் பொழுது, உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் கொடுத்து வைத்தவரா மாறுவீங்க. நீங்க இதெல்லாம் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும். இந்த வாழ்வு எவ்வளோ எதிர்பார்ப்போட இல்ல. அப்படியே கொடுத்து வைத்தவரா மாறுங்க. அதிர்ஷ்டமும் அதிர்ஷ்டம் இல்லாதவர், அனாதையா இருப்பவர் குரு இல்லாதவர் தான். அதனால குருக்கு கொடுக்கறதுக்கு கணக்குன்னு இங்க ஒண்ணு கிடையாது. அவர் உங்களுக்கு ஒண்ணு கொடுப்பார்ல, அத நீங்க இந்த உலகத்துல எங்கேயுமே பெற முடியாது. அவர் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்குறார்ல, கொடுப்பாரு அத. அது நீங்க தான். அத நீங்க இந்த இந்த பிரபஞ்சத்துல எங்க போயும் வாங்க முடியாது. உங்களுக்கே உங்கள திருப்பி கொடுப்பாரு அவரு. உங்களுக்கு அவர் பிரசவம் பார்ப்பாரு. 2வது வாட்டி உங்கள வச்சே. புரியுதுங்களா? உங்களுக்கு புடிச்சு குடுக்குறதுன்றது தான் மிகப்பெரிய வேல. அத உங்கள செய்ய வைப்பாரு. அவரு உங்கள அடிமைப்படுத்துற மாரி தெரியலாம். அவரோட பிடி உங்களுக்கு சிரமமா இருக்கலாம். முதல்ல அந்த பிடிய பிடிக்கிறதுக்கு நீங்க அனுமதிக்கணும். புரியுதுங்களா? அதுவரைக்கும் நீங்க பண்ற எல்லாமே ஒரு விதமான மாயத்தன்மை உடையது தான். அது உங்களுக்கு எந்த விதத்திலயும் பிரயோஜனமா இருக்க போறது இல்லை. நீங்க எந்த கோயிலுக்குன்னா போங்க, இல்ல எந்த மலை மேலனா ஏறி உட்காந்துங்க, எவ்வளோ நேரம்னா தியானம் பண்ணுங்க. கண்ணை திறந்தவுடன் மனம் பிடித்துக் கொள்ளும். இந்த உலகம் உங்கள பிடிச்சுக்கும். இந்த உலகம் நிராகரிக்கப்படுவதற்கானது அல்ல. இந்த உலகம் வாழப்படுவதற்கான ஒன்று. இந்த உலகம் அருமையானது, அழகானது அப்படின்லாம் உங்களுக்கு அவர் காமிச்சு குடுப்பாரு. நீங்க என்ன கண்ணோட்டத்துல வேணாலும் இருக்கலாம். எல்லாத்தையும் அவர் உங்களுக்கு காமிச்சு குடுப்பாரு. குரு சொல்ல நீங்க தட்டவே முடியாது. அவர் ஏதோ ஒண்ணு சொல்றாரு, உங்களுக்கு ஏதோ நோய் இருக்கு, ஏதோ ஒண்ணு இதெல்லாம் பண்ணுங்க சொன்ன செஞ்சிடணும். அது காசு ஆவாதா, ஆவாதா? அந்த காசு வேற வழியில உங்கள விட்டு புடுங்கின்னு போவும் அப்படின்றதுக்கு தான் அத வந்து முன்னாடியே செய்ய சொல்றாரு. சொல்றது புரியுதுங்களா? நம்மளுக்கு நம்ம கம்ஃபர்டபிலிட்டி தான் முக்கியம். நம்ம யார் சொல்றதையும் கேட்கவே மாட்டோம். இந்த மாரி தான் நம்ம இருக்கிறோம். முதல்ல இதெல்லாம் புரிஞ்சுங்க. நம்ம யார் சொல்றதையும் கேட்க மாட்டோம். நம்ம என்னவா இருக்கிறோம்? நம்ம தப்பா தான் இருக்கிறோம். அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கிற நிலைமைக்கு வாங்க. நீங்க நல்லவன்னு என்னைக்குமே நினைக்காதீங்க. அந்த மாரிலாம் நம்ம கிடையாது. யார் ஒருவன் தன்னை தானே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறானோ, அவன் மட்டும் தான் நல்லவன். ஏன்னா, அவன் செயல் செய்ய மாட்டான். செயல்ல இருப்பான். அவனால எந்த எதிர்விளைவையும் இங்க உருவாக்க முடியாது. அவன் இசைந்து கொண்டே இருப்பான். கவனிப்பவன் இசைவான். புரியுதுங்களா? இசைகிறவன் கொடுப்பான். அவனுக்கு புரிஞ்சிரும். இது எப்படி இயங்குதுன்னு. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நெறைய கொடுக்கும். நீங்க தான் தடுத்துக்கிறீங்க.
இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நெறைய கொடுக்குது. நீங்க தான் தடுத்துக்கிறீங்க வாங்காம. ஏன்னா, உங்களுக்கு அத பத்தி தெரியல. இறைவன் அள்ளி கொடுப்பதற்காகவே இருக்கிறான். ஆனா, நம்ம தான் அத வாங்கிக்கிறது இல்ல. ஏன்னா, நம்மளுக்கு நம்ப உழைச்சு வச்சுன்னு இருக்கிறது தான் எந்து தான், என்னுடையது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். உங்கள மொத்தமா இந்த உலகப் பொருள்லேருந்து நீக்கி, இறைவனோட இணைச்சு விட்டுருவாரு குருன்றவரு. அது ரொம்ப கஷ்டம். அவருக்கே ரொம்ப கஷ்டம். நம்ப அத புரிஞ்சு, அவர் சொல்றதுக்கெல்லாம் இணங்கி செய்றதுன்றது ஆனா எல்லாமே இப்போ உங்கள குரு புடிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன், எல்லாமே மொத்தமா இணங்கிடுவாங்க. உங்கள சுத்தி இருக்கிறவங்க கூட உங்களுக்கு உதவியாளரா மாறுவாங்க. புரியுதுங்களா? ஏன்னா, குரு சொல்லுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. அதனால குருக்கு காணிக்கை குடுக்குறது, அது குடுக்குறது, கொஞ்சமா இந்த கொஞ்சோண்டு பிச்சை காசெல்லாம் குடுத்துட்டு, குருக்கு காணிக்கை குடுத்துட்டு அதெல்லாம் கிடையாது. குருக்கு காணிக்கையே நீங்க தான். குருவோட இறையே நீங்க தான். உங்க ஈகோ தான் அவரோட இறை. மொத்தமா உங்க நாசம் பண்றது தான் அவரோட வேலையே. குரு கிட்ட போய் சேர்றது எப்படின்னா, சிங்கத்தோட கூண்டுக்குள்ள போய் நம்ம நின்னுங்கன்னா, சிங்கம் நம்மள என்ன பண்ணுமோ, அந்த மாரி தான். யாருன்னா போவாங்களா அது உள்ள? போமாட்டாங்கல்ல. ஆனா நீங்க உண்மையான குருகிட்ட போய் நின்னீங்கன்னா, நீங்க சிங்கத்தோட கூண்டுக்குள்ள போயிட்டீங்கன்னு அர்த்தம். சிங்கத்த என்ன பண்ணும்னு தெரியும். அந்த அளவுக்கு ஆபத்தானவர்கள் அவங்க. ஒன்ஸ் அவங்க கிட்ட போயிட்டீங்கன்னா, அவங்க பார்வை உங்க மேல பட்டுச்சுனாலே, உங்களிடம் இருந்து எதெல்லாம் அகலணுமோ, அது அகன்றே தீரும். அதெல்லாம் நன்மைக்கானது தான். எல்லாமே உங்கள் வாழ்வின் நன்மைக்கு நகர்த்தும். அதனால இதெல்லாம் லேசா புரிஞ்சுங்க. இல்ல நீங்க வேற எப்படின்னா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலும் அது உங்களோட விருப்பம். அதனால நாளைக்கும், நாளான்னைக்கும் லீவு. திங்கட்கிழமையிலேருந்து மறுபடியும் வகுப்பு இருக்கு. சில நாட்கள் வைக்க முடியல அப்படின்னா, கொஞ்சம் குழந்தை இருக்கிறதுனால, அவன் சில சமயம் எழுந்துக்கிறான். அதனால வந்து வைக்க முடியல. அதனால பொறுத்துக்குங்க. திங்கட்கிழமையிலேருந்து ரெகுலரா வகுப்பு இருக்கும். 2 நாள் லீவு. இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. நல்லது. இறைவன் போதுமானவன்.